கிறிஸ்துவே கடல் மேல் நடந்தவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். காலையும் மன்னாவையும் போஷித்த யெகோவா தேவனையும் சோதரிக்கிறோம். அதே மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் பகுத்து கொடுத்தவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொன்னவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொன்னவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். அது கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே நொறுக்கப்பட்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவினவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்கள் பாவ பரிகாரி எங்கள் ஜீவ உபகாரி சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காய் மரித்தவரே சோதரிக்கிறோம். எங்களுக்காய் மறுபடியும் உயிரோடு எழுந்தவரே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். மரணத்தை வென்றவரே பாதாளத்தை வென்றவரே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிற ராஜா. ஆண்டவரே 7 பொன்குத்து விளக்கில் உலாவுகிற தேவனே உம்மை சோதரிக்கிறோம். 7 சபை காலங்களின் தேவனே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். பவுலின் தேவனே தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். சத்திய ஆவியானவரே சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவரே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். தேற்றரவாளரே பரிசுத்த ஆவியானவரே உம்மை சோதரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே பலமுள்ள கிறிஸ்துவே வார்த்தையை வெளிப்படுத்தி தந்த கிறிஸ்துவே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை மறுரூபப்படுத்துற வல்லமையே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் குற்ற குறைகள் பாவங்கள் மீறுதல் எல்லா அவிசுவாச காரியங்களும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் எங்களை பரிசுத்த ஆவியினால் எங்களை வழிநடத்து கர்த்தாவே. நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆண்டவரே சுகபலத்தோடு இன்றைக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி ராஜா. ஜீவனோடு உங்களுடைய சமூகத்தில் எங்களை கிட்டி சேர்ந்ததுக்காக கொடா கொடி நன்றி கர்த்தாவே. நன்றி ராஜா நன்றி ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. தேவனே சோதரிக்கிறோம் சோதரம் 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 சோதரம். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்ன நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடிக்கும் தீர்க்கும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடிக்கும் தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசு
நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். நன்றி ராஜா. கர்த்தாவே, நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் கர்த்தா. ஆண்டவரே, நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல கர்த்தா. நீர் எல்லாவற்றையும் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிற கர்த்தா. உங்களுடைய வாக்கு தத்தத்தை ஆண்டவரே அனுதினமும் எங்கள் வாக்கு தத்தங்களை ஆண்டவரே உரிமை கோரு என்று சொன்ன தேவன் கர்த்தா. ஆண்டவரே, நீர் உடன்படிக்கின காரியங்கள் எல்லாவற்றும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் நிறைவேற்றி முடித்தீர் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவனே, நாங்கள் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள ராஜா. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. இந்த ஆராதனை தொடக்கமாய் ஜெபிக்கும்படியாய் வினோதினி சிஸ்டர் கேட்டுக்கொள்ளும். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. Amen. Yesuve nandi raja. Amen. Sotram, sotram. இது ஆண்டவரே சோதர ரட்ச எங்கள் குறைகள் குற்றங்கள் பாவங்கள் மீதுகள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிமிஷம் முடிக்கும்படியா இது ஆண்டவரே சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை கூட ஆண்டவரே முழுவதுமா ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ பாட்டு முதல் வாத்திகாரி கர்த்தாவே நீரே ஆண்டவரே இந்த இடத்துல அசைவடபடியா செபிக்கிறோம் கர்த்தாவே. இதோ தகப்பனே சோதர கர்த்தாவே மேய்ப்பர் கூட உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. மேய்ப்பர் இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடு ராஜா. உங்க பலத்தினால் இதை கட்டுப்படியா செபிக்கிறோம் கர்த்தாவே. அங்கே இங்கே வேடிக்கை பார்க்காதபடிக்கு உன் வார்த்தை மாத்திரம் நாங்க கேட்க நீர் உதவி செய்ய ராஜா. ஆண்டவரே சோதரிக்கிற ராஜா பாடுகிற பாட்டை கூட நீர் ஆசீர்வதி ராஜா. சாட்சி பக்தி கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தாவே. வராத ஆத்மக்கள் கூட ஆண்டவரே சீக்கிரமா வர நீர் கிருபை செய்யும்படியா கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா தடைகள் போராட்டங்கள் எல்லாம் ராஜா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி இயேசுப்பா, நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே இயேசு ஆமென், ஆமென். உற்சாக இருதயத்தோடு இருப்போம். ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். கரங்களை தட்டி பாடுங்க. நம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரையும் வேடிக்கை பார்க்காமல் நம் கரங்களை தட்டி உற்சாக இருதயத்தோடு நாம் பாடுவோம். பாடல் எண் 142. பாடல் எண் 142. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடுகிறேன். என்னோட கூட சேர்ந்து நம் கரங்களை தட்டி ஒன்றாய் பாடுவோம். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொடு கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொடு கேட்குதே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடி
பாதையையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவர் வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளையெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவர் வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் மாலையும் வேலையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தாம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தாம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளிந்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளிந்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் உடன் பாடிடுவே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்த முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தன் முகத்தை தேடுவேனே கூப்பிட்டு என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம் முகத்தை தேடுவேனே கூப்பிட்டு என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவும் இருப்பார் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்று பயந்திடும் பக்தர் யாவும் இருப்பார் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொழி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொழி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. கர்த்தாவே ஆண்டவரே இரவு பகலும் ஆண்டவரே அந்த சேருவின் கேருவின் மத்தியில ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை பரிசுத்தர் 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 மகா பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே.
ஆண்டவரே இந்த ஒன்றுமற்ற பாவிகளை ரட்சித்து ஆண்டவரே எங்களை துதிக்கும்படியா எங்கள் துதியில் பிரியப்படும்படியா வைத்தீரே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி கர்த்தா. பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீதியான நேரத்தை நம்ம பக்தியோடு இருக்கும்போது மீதியான நேரத்தை ராமசுக்கு ஒப்படைப்போம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வானமும் சிங்காசனம் பூமி எழுந்து பாதப்படி சொன்னவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் இனத்தான் மீட்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்வது ஆண்டவரே உங்களுடைய நோக்கத்துக்காக உங்களுடைய சித்தத்துக்காக மாத்திரமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த பூமியிலே நீர் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள உண்மை என்றும் முத்தம் என்றும் எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களிடத்தில் இருப்பதெல்லாம் விலையேற பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நாமம் மாத்திரமே நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே 2026 வருடத்திலே இந்த கர்த்தாவே 4 மாதங்கள் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்து அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே 5ஆம் மாதத்திலே இந்த 2ஆம் வாரத்திலே எங்களை கர்த்தாவே உடைய சமூகத்தில் வந்து கொண்டு சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உலகமே ஆண்டவரே உடைய வருகைக்காக காத்து கொண்டு இருக்குது, உலகமோ உடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்து கொண்டு இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, இன்னுமாய் இந்த பூமியிலே எங்களை சரி செய்து கொள்வதற்கு உண்டான தேவையான காரியங்கள் எங்களிடத்தில் ஆண்டவரே அதிகமாக இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையை கொண்டு எங்களை சரி செய்யும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களை நீ கர்த்தாவே ஆண்டவரே நீ புடமிடும்படியா இந்த காலை வேளையிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆத்துமா ஆவி சரீரம் யாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தத்தின் கீழாக ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்தின் கீழாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தமானதை எங்களுக்கு தாரும், எங்களிடத்தில் இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை நடத்தும். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாமை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தாவே மனவாட்டியாக எங்களை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எப்போதும் ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனையா நீர் ஆண்டவரே, இப்போது நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என்கின்ற இயேசுவை உணர்ந்து பாடும் என்று காண்பேனோ, என்கின்ற இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று
ஆண்டவரே, பரலோகமே என் சொந்தமே, நாங்கள் கடந்த நாட்கள் முழுவதும் என்று காண்பேனோ என்று நாங்கள் பாடிக்கொண்டிருந்தோம். இப்போது நாங்கள் உண்மை கண்டுவிட்டோம் அப்பா. ஆண்டவரே, வார்த்தையின் வடிவில் நீர் எங்கள் மத்தியில் வந்து விட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, பரிசுத்தாவின் வடிவிலே எங்களுக்குள்ளாக நீர் வந்து விட்டீர் ஆண்டவரே. ஓ, எங்களுக்கு இனிமேல் வருத்தமும் பசி தாகமும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இல்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ஆகாரம் இல்லை என்கிற ஒரு பசி இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு நீ எங்கள் மத்தியில் இருக்கிறீரப்பா. நாங்கள் வருத்தம் இல்லாமல் சந்தோஷப்படுகிறோம். எங்களுக்கு ஆண்டவரே, இந்த சத்தியம் இல்லாமல் ஆண்டவரே, வார்த்தை இல்லாத ஒரு பஞ்சத்தில் நாங்கள் இல்லை அப்பா. நாங்கள் பசியோடு இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு வார்த்தை என்கிற ஆகாரத்தை நீ கொடுத்து கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு பரலோகத்தில் அந்த மன்னாவை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னாவை புசித்தார்கள், வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உண்மையான தேவனுடைய வார்த்தையை நாங்கள் புசித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. நாம் நின்று கொண்டிருக்கிற வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கிறேன். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே வாசித்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மனவாட்டியும் ஆண்டவரே, உங்களுடைய கர்த்தராகிய கிருபையினாலே நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இருக்கிற அநேக பாரத்தோடு பலவீனத்தோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. வரும்போது பலவீனத்தோடு வரலாம், ஆனால் இங்கிருந்து போகும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை பெற்ற ஜனங்களாக, பாவம் இல்லாத ஜனங்களாக, ஆண்டவரே பசிதாகம் இல்லாத ஆகாரத்தை திருப்தியோடு சாப்பிட்ட ஜனங்களாக இங்கிருந்து கடந்து போக தேவன் தாமே உதவி செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் கர்த்தாவே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் கர்த்தாவே இந்த பூமியிலே எங்களை கொண்டு நீர் பிரதிபலிக்கிற ஒரு நபராக நீர் செயல்பட்டு கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்ளட்டும். எங்களை பார்ப்பவர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்பது போல எங்கள் ஜீவியங்கள் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அநேக தேவைகளோடு வந்திருக்கிறோம், பலவீனத்தோடு வந்திருக்கிறோம். எங்கள் பலவீனத்தை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவி இல்லாமல் அநேகர் அவிசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். எங்கள் அவிசுவாசத்தை எடுத்து போட்டு எங்கள் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு நிறைவாக்கி தந்து ஆண்டவரே விசுவாசத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு முதல் பெருகுலும் மட்டுமாய் இந்த ஒரு சில மணி நேரம் உடைய ஆவியின் கண்ட்ரோல்குள்ள நீ எடுத்துக்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்த ஒருவரை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் வராத கர்த்தர்கிட்ட எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்போ கர்த்தர் இங்க இருக்கிறாருன்னு அது விசுவாசிக்கணும். முதலாவது அவர் இங்க இருக்கிறார். அதிகமா சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி மத்தியிலே சகோதரர் நிக்சன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவரையும் அவருடைய மனைவி செல்வராணி சகோதரியும் அவருடைய மகன் ஜோஷுவா அவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். சகோதரர் கோயம்புத்தூர் தானே நீங்க? நெய்வேலியில இருக்காரு. முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பேசுங்க. உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. எங்களுக்கு உங்களுடைய சாட்சிகள், உங்களுடைய அனுபவங்கள் தேவையா இருக்கிறது.
அதில் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குறோம். உங்களுடைய காரியங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சரிங்களா? அதுக்கு ஆயத்தமாக நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் செய்தி கொடுக்கலாம்னு சொல்லியிருப்போம். ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நான் போடுற எல்லாவுடைய காரியத்தையும் முதலாவது லைக் பண்ணி அதுக்கு ஆமென் போட்டு அது ஆனர் பண்ணக்கூடிய சகோதரன் நிக்சன் உண்மையாகவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு கூடாரத்தில் நீங்கள் வந்ததுக்காக ரொம்ப நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் வார்த்தைகள் இருக்குமான்னு தெரில, எங்களால் முடிஞ்சது ஒரு சிறு காரியத்தை நாங்கள் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். மெய்யாகவே இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசி செய்தியும் இந்த நாளுக்குரிய தேவனை விசுவாசிக்கிற நபர்கள், அப்படிப்பட்ட நபர்களை பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. ரொம்ப சொற்ப ஜனத்தை தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற தேவாலயத்துக்கு ஆலயங்கள்லாம் போகும்போது, சர்ச்சுக்கெலாம் போகும்போது அநேக சகோதரி இருப்பாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மனை வந்துடுவாங்க. ஆனால் இந்த செய்தி சபையில் மாத்திரம்தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் கை கொடுத்து எப்படி இருக்கீங்க அவங்க முகமே தெரியலனா கூட பரவாயில்ல, யார் எவரும் தெரியலனா கூட பரவாயில்ல, அந்த விசாரிக்கிற காரியம் அது இந்த கடைசி கால செய்தியில மாத்திரம்தான் இருக்குது. ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அந்த விசாரிக்கிற அந்த குணம் எப்போ வரனா, எப்போ ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார்ன்றது நிச்சயம் இருக்குதோ அப்பதான் விசாரிப்பான். God bless you சொல்லும் போது அந்த நாமம் எப்படி மரியாள் போய் எலிசபெத்தை இயேசுன்னு சொல்லும் போது அந்த வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை மரித்து போயிருந்த அந்த யோவான் ஸ்நானன் எப்படி உயிரோட ஜீவன் வந்ததோ, அதே போல God bless you கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால சகோதரா உனக்கு வாழ்த்துன்னு சொல்லும் போது அவன் எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் எப்படிப்பட்ட சோர்வு இருந்தாலும் அந்த வார்த்தை போய் அவனுக்கு ஜீவனை கொடுக்கும். அதனால தான் தீர சொல்றார், சபையிலிருந்து நீங்க கலந்து போகும்போது ஒரு கரங்களை குடுக்கி God bless you கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை வாழ்த்து சொல்லுங்கள் என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு இந்த கடைசி கால செய்தியிலே தேவன் நமக்கு ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தேவன் அவர் மூலமா வெளிப்பட்டு இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அது உறுதிப்படுத்தின செய்தியாக இது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், நாம் கடந்த நாட்கள் 2 வாரங்களாக நம் ஒரு செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த செய்தியோடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, என் கிரியைகளே என்னுடைய வியாக்கியானியாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய கிரியைகளே, நாம் செய்தியில நம்ம படிச்சிருப்போம், தேவனுடைய கேள்விக்கு தேவன் தான் வியாக்கியானி, தேவனுடைய கேள்விக்கு தேவன் தான் வியாக்கியானின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி அது வியாக்கியானமா இருக்க முடியாது. இதை தீர்க்க சொல்றாரு, நீ ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்கன்னா அதுக்கு நான் திரும்ப பதில் கொடுக்கணும், அது வியாக்கியானம் கிடையாதான். நீ ஒரு கேட்ட கேள்விக்கு நான் ஒரு செய்கையிலே அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ரைஸ்லாம் புரியுதுங்களா? இப்போ கொலை பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படின்னும் போது அதுக்கு ஆதாரத்தை காட்டுவாங்க. அப்போ அந்த ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு பழியும் யார் மீது சுமத்த முடியாது. அப்போ தேவன் ஒரு கேள்வி ரைஸ் பண்ணுவார் என்றால், ஒரு கேள்வி வைப்பார் என்றால் அதுக்கு பதில் நம்ம என்னதான் திருப்பி கொடுக்கணும்? ஒரு செய்கையில தான் நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், நாம் ஏதேன் தோட்டத்துல சாத்தான் சர்ப்பமானது ஏவாளிடத்தில் ஒரு கேள்வியை தான் வைத்தது. நீ புசிக்கலாமா, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது, நீ புசிக்கலாம்னு சொல்லும் போது அந்த புசிப்பு அந்த பாவத்தை கொண்டு வருகிறான், வார்த்தையின் மீது கொண்டு வருகிறான் பாவத்தை. ஏவாள் அதை திரும்ப வார்த்தையில செய்தாளா இல்லது கிரியையில செய்தாளா? அந்த பாவத்தை சொல்லுங்க. சர்ப்பம் வார்த்தையில பாவத்தை கொண்டு வந்தது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க புசிங்க சாவலாம் மாட்டீங்கன்னு வார்த்தையில கொண்டு வந்தது. ஆனால் ஏவாள் அதை எப்படி செய்தாள்? வார்த்தையில செய்தாளா கிரியையில செய்தாளா? புசித்தல. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப இன்றைக்கும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் என்றால் அதோடைய வியாக்கியானம் அது ஒரு செய்கையாகவும் அது ஒரு கிரியையாகவும் தான் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், எல்லா மோசே நியாயப்பிரமாணத்தை மலைக்கு மேல சீனா மலை மேல போய் வாங்கிட்டு வராரு. தேவனுடைய விரல்களால எழுதின அந்த பிரமாணத்தை 10 கட்டளை வாங்கிட்டு கீழே இறங்கி வரும்போது அவங்க வேற ஒரு போதனையை பண்ணதுனால அவங்க உடைக்கல. மோசே பிரமாணத்தை வாங்கிட்டு கீழே இறங்கி வரும்போது கீழே இருக்கிற ஜனங்கள் வேற ஒரு போதனை பண்ணதுனால அவங்க உடைக்கல. அங்க என்ன நடந்தது என்றால் ஒரு தவறான செய்கை நடந்தது. அந்த போதனை ஒரு செய்கையாக இருந்தது. அந்த செய்கையை பார்த்துதான் அந்த பிரமாணத்தை உடைத்தார். உண்மைங்களா? அல்லேலூயா. அப்போ நாம் இன்றைக்கு எதை பார்க்க வேண்டியதுன்னா, எந்த ஒரு சட்டத்திட்டமோ சரி, எந்த ஒரு லாவும் அது எழுத்து வடிவில் இருக்கும் போது அது ஒரு செய்கையில வந்தா மாத்திரம் தான் அது குற்றமாக மாறப்படும்.
நீ வார்த்தையில எழுதிட்டு நான் உன்னை கொன்னுடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி 10 வருஷம் ஜெயில போட முடியாது. அது செயல்படுத்தணும், அவனை கொண்டு காட்டணும். அப்பதான் அது என்ன சொல்றது, அந்த வார்த்தை அது நிரூபணம் ஆகுது. அப்ப அதே போலதான் இன்றைக்கு நம் தேவன் வார்த்தையாகிய தேவன் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் யாரு? வார்த்தை. நம்மளோட காடி யாருன்னா அது வார்த்தை தான். அவர் ஆதியிலே வார்த்தையாக தான் இருந்தார். ஆதியிலே வார்த்தை தான் இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் தேவனாவே இருந்தது. ஒரு ஊமை கிட்ட போயிட்டு ஒரு மனுஷன், ஊமையில ஒரு மனுஷன், சார் நான் திட்டான் சார், போலீஸ்கார்ட்ட திட்டான். ஏடா திட்டினியா? அமைதியா இருக்கிறான் அப்படின்றான். திட்டினியா இல்லையா? போய் சொல்லாம சொல்லு. கூட இருக்க சொல்றாங்க, சார் அவன் திட்டிருக்கு வாய்ப்பே இல்லை சார். அவன் தான் திட்டினான்றான், அப்படி எப்படி வாய்ப்பு இல்லைன்ற, உன்னை நான் கைது பண்ண போறேன் அப்படின்றான். சைக்கிளே காட்டுறான். அப்புறம் சொல்றாங்க, சார் அவர் ஊமை சார், எப்படி சார் திட்ட முடியும்ன்ற. அவர் என்ன சொல்றாங்க, அவர் ஊமை சார், எப்படி சார் திட்ட முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தைக்கு எப்போ வல்லமை இருக்குன்னா அது உச்சரித்த பிறகுதான் அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அந்த வார்த்தை சிந்தையில் இருக்கும்போது வல்லமை இல்லை, எழுத்து வடிவில் இருக்கும்போது வல்லமை இல்லை. அப்ப அந்த வார்த்தைக்கு எப்போதுதான் வல்லமை, அது உச்சரிக்கும் போதுதான். அதனால்தான் இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வார்த்தையாக இருந்தது, உச்சரிப்புல வந்தது. வானம் உண்டாக கடவுது, உச்சரிப்புல வந்த பிறகு கிரியேட்டிவ் உருவாயிடுச்சு. பூமி உண்டாக கடவுது, வார்த்தை சொல்லுது. புரியுதுங்களா பிரதர், ஜோஷுவா பிரதர்? சோ அந்த வார்த்தை, அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. வசனம் சொல்லுது, நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதான். நாவை டக்குன்னு எங்க போனாலும் லூஸ்டா கூடாதுன்னு சொல்லுவாங்க, லூஸ்டா கூடாதுன்னு. எங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல வருது என்னன்னா, ஒரு லூஸ் டாக்ல தான் ஒட்டுமொத்த பிரச்சனையும் வந்துடும். ஒரு ரோட்ல போகும்போது ஒரு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கூட, யாரா ஏறின அப்படின்னுவாங்க. அப்போ அந்த ஒரு வேர்டுக்கு எவ்வளவு, சார் சாரி சார், இடிச்சா கூட எடுத்தோனே சார் சாரி சார் மன்னிச்சிருங்க தெரியாம போச்சு சார், சரி போவா. சோ அந்த வார்த்தை இதே, யார அடிச்சா, யார ஏன்ற. சோ அந்த வார்த்தை உன்னை பாசிட்டிவாவும் காட்டுது, உன்னை எப்படி காட்டுது, நெகட்டிவாவும் காட்டுது. அப்போ வார்த்தை வார்த்தையாகவே இருந்தா அதுல எந்த ஒரு வல்லமை இல்ல. அந்த வார்த்தை ஸ்பீக், அந்த வார்த்தை வெளியே வர வேண்டியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் தேவனுடைய சிந்தையாக இருந்தார். முதலாவது தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய சிந்தையாக இருந்தார். அந்த சிந்தை வார்த்தையாக வெளிப்பட்டது. அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம் கரங்களில் வைத்திருக்கிற தேவன். இத்தனை சொல்றாரு, இது எழுத்தில் வடிவில் உள்ள தேவன். இது என்னது? இது எழுத்தில் வடிவில் உள்ள தேவன். நாம் இந்த எழுத்தில் வடிவில் உள்ள தேவனை பரிசுத்தாவின் வடிவில் ஒரு சரீரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேவன் வார்த்தை, அந்த வார்த்தை தீர்க்கதரிசி இடத்தில் வந்தது. அந்த வார்த்தை தீர்க்கதரிசி ஜனங்களிடத்தில் பேசுகிறார். அதை பேசும்போது பாருங்கள், சீனாய் மலையிலேயே தேவன் எழுதி ஜனங்கிட்ட டைரக்டா கொடுக்கல. யாருகிட்ட கொடுத்து யார்கிட்ட அனுப்புறாரு? மோசே கிட்ட கொடுத்து தான் ஜனங்க கிட்ட கொடுக்கிறாரு. நோவா கிட்ட கொடுத்து தான் ஜனங்க கிட்ட கொடுக்கிறாரு. எல்லா காலத்திலும் தேவன் வார்த்தை தீர்க்கதரிசி கிட்ட டிராவல் ஆகி தான் ஜனங்க கிட்ட வருது. நீங்க யாத்திராகமம் வாசிக்கும் போது பாருங்க, ஸ்டார்டிங்ல கர்த்தர் மோசே நோக்கி, கர்த்தர் மோசே நோக்கின்னு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட 20-30 வருஷம் அதிகாரத்துக்கு அப்புறம் பாருங்க, மோசே ஜனங்களை நோக்கின்னு இருக்கும். அல்லேலூயா. மோசே ஜனங்களை நோக்கின்னு இருக்கும். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அப்போ தேவனுடைய வார்த்தை டைரக்டா நம்மளுக்கு புரியாது. எப்போ ஏதேன் தோட்டத்துல தேவனுக்கும் மனிதனுக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சோ அப்போதே தேவன் அங்கிருந்து ஒரு பிராமிஸ் எடுக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல, இனி என் ஆவி மனுஷனோட போராடாது, அவன் இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அதே 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 8 வாசிக்குமா, நோவாவுக்கோ, சத்தமா படிங்க, நோவாவுக்கோ பாருங்க, அவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த அதுல வாசிக்குமா, இனி என் ஆவி மனுஷனிடத்தில் போராடாது, மேல இருந்து வாசிக்குமா, அவன் இருக்க போகுது 120 நாள் மாத்திரமே. அதுல தான்மா மேல 1, 2 அப்படி பாருங்கம்மா. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. ஓகே, அவன் மாம்சம் தானே, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்.
ஓகே, பாருங்க பாருங்க, இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் சொல்லும் போது என் ஆவி எல்லா மனுஷங்கிட்ட போராடாது. இனிமே எல்லா மனுஷங்கிட்ட சொல்லி சொல்லி நான் தோத்துதான் போனேன். ஒருத்தர்கிட்ட சொன்னா கீழ்ப்படிய மாட்டான். அதனால இனிமே என் ஆவி எல்லா மனுஷனோட போராடாது. ஒரே ஒருத்தர் மட்டும் நான் செலக்ட் பண்ணுவேன். அதான் சொல்றாரு 8ஆம் வசனத்துல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. அப்போ இன்றைக்கும் தேவன் நோவாவை போல ஒரு நபர் மீது தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, கிருபை கிடைத்திருக்கு. எந்த காலத்திலும் அந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவன் பேச ஆசைப்படுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவன் பேச ஆசைப்படுறாரு. அந்த ஜனங்களால தேவனோட சத்தத்தை டைரக்டா கேட்க முடியல. அந்த சத்தத்தை தேவன் பேசணும்னு ஆசைப்படுறாரு. நம்முடைய பிள்ளையிடத்துல பேசணும்னு ஆசைப்படுறாரு. இதுதான் ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சாரு. சகஜமா பேசினாரு. ஆதாம் ஏவாளும் ஓடியாருவாங்க. ஆண்டவர் எப்போ சத்தத்தை கேட்டோடனே ஓடியாருவாங்க. ஆண்டவரே ஆதாமே கொடுப்பது உடனே ஓடியாருவாங்க. ஆனால் பாவம் வந்த பிறகு ஆண்டவர் ஆதாமே கூப்பிடுறாரு, ஓடி ஓடிறான். முதல்ல பாவம் வருவதற்கு முன்னாடி சத்தம் வார்த்தை வரும்போது ஆதாமே கூப்பிடும் போது ஓடி போய் கட்டி பிடிச்ச ஆதாமு, பாவம் விழுந்த பிறகு அவிசுவாசம் வந்த பிறகு அதே ஆதாமே கூப்பிடுறாரு. அவன் என்ன பண்றான், பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிறான். எப்பவும் உனக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கிறதோ அப்போ நீ தேவ சமூகத்துக்கு ஓடி ஒளிவ. அல்லேலூயா. எப்போ தவறு பண்ற, இப்போ வர்றா டிவியை வச்சிட்டியா, செல்ல வச்சிட்டியா, வீட்டில் இருக்கிற ஏதாவது பொருளை வச்சிட்டியா, 10th ஃபெயில் ஆயிட்டியா, இதுவாயிட்டியா, மார்க் ஷீட் இதுவாயிடுச்சா, உடனே அப்பா வரேன்னு சொன்னா அம்மா சொல்லணும். என்ன பண்ணுவான் பையன், போய் ஒழிச்சுப்பான். அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணுமா, அம்மா அப்பா கிட்ட பேசுமா, அச்சர போறாருமா. காரணம் என்ன, ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அவன் போய் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு நேரத்துக்கு அவன் போயிடுறான். எப்போ ஒரு மனிதன் தவறு செய்யறானோ அப்பெல்லாம் என்ன ஆயிடுறான், அவன் போய் ஒளிந்து போயிடுறான். ஆனா அதே மனிதன் அவன் தவறு அவன் மேல இல்லைன்னு வச்சுக்கேன், சார் டேடி சத்தியமா டேடி அவன் மேல பை போடுறாங்க டேடி, நான் செய்யல டேடி, உறுதியா நிற்பான். அப்ப காரணம் என்ன, ஒரு மனிதன் தவறு செய்யலன்னும் போது அவன் இருதயத்துல அந்த கசப்பு இல்ல, அவன் இருதயத்துல அவன் வார்த்தையில உண்மை இருக்குது. அவன் தைரியமா நின்று சொல்லுவான், டேடி நான் தப்பு பண்ணல டேடி, நீங்க என்ன வேணா நீங்க இது பண்ணுங்க டேடி, செக் பண்ணிங்க, சிசிடிவி கேமரா பாருங்க, யார் வேணா கூப்பிட்டு கேளுங்க, நான் தப்பு பண்ணல டேடினா. அந்த அந்த ஒரு நிச்சயமான வார்த்தை எப்போ வரும், தன் இருதயத்துல ஒண்ணும் இல்ல, தவறு செய்யாத போதுதான் அந்த நிச்சயம் வரும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் தன் ஜனங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு, பேச முடியல, இவங்களால கேட்க முடியல. மோசேக்கு மாத்திரமே வார்த்தையா கேக்குது, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடி முழக்கமாவும் இரைச்சலாவும் சத்தமா கேக்குது. அப்பதான் ஒரு காரியத்தை கேட்கிறாங்க, மோசே நீ பேசு, தேவன் எங்க இடத்துல பேச வேண்டாம். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு பண்ண பிராமிஸ் இன்று வரைக்கும் அவர் மாறுவாரா? அப்படி மாறிட்டார்னா நம்ம வாசித்த எபிரேயர் 13:8 தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்பதை அது பொய்யாயிடும். அல்லேலூயா. அவர் மோசே இடத்தில் மாத்திரம் அன்னைக்கு பேசியிருந்தது உண்மை என்றால் இன்றைக்கும் யாரோ ஒருவரோடு தான் தேவன் அவர் பேசுவார் இருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்கிற தேவன் முதலாவது நம்ம சிந்தையில நம்ம கொண்டு வர வேண்டியதா இருக்குது. நம் தேவன் வார்த்தை தான். ஒரு ரூபத்தையோ ஒரு சிலுவையோ ஒரு படத்தையோ நாம் வைத்து இதுதான் தேவன்ற ஒரு 100% நிச்சயத்தை நம்ம வைக்க கூடாது. நம்முடைய தேவன் வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த வார்த்தை யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது அந்த வார்த்தை மாம்சமாகி, பாருங்க 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனுக்கு, அந்த வார்த்தை தான் தேவனா இருந்தது. வார்த்தை தான் தேவன்றது தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நம்முடைய தேவன் யாரு? வார்த்தை தான். 14ஆம் வசனம். அந்த வார்த்தை அந்த தேவனா இருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும், பாருங்க தயவு செஞ்சு. அப்போ உனக்கு எப்போ கிருபைனா, நோவா கிட்ட வார்த்தை வராத வரைக்கும் நோவாக்கு கிருபை இல்லை. அந்த வார்த்தை நோவா கிட்ட வந்த பிறகுதான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ ஒரு மனிதனுக்கு எப்ப கிருபைனா, வார்த்தை வார்த்தையாவே இருந்தா கிருபை இல்ல, அந்த வார்த்தை அவனுக்குள்ள வந்தாதான் அது கிருபை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விளங்குதுங்களா உங்களுக்கு?
வார்த்தை வந்தது நோவா கிட்ட, நோவா மழை வரப்போது நீ பேழை கட்டு. வார்த்தையா இருக்கும் போது அப்ப கிருபை இல்ல. வார்த்தை நோவாக்குள்ள வந்த பிறகு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை என்றால் ஜீசஸ் கிரைஸ்ட், கிருபை என்றால் வார்த்தை, கிருபை என்றால் இயேசு கிறிஸ்துவே. அப்போ நோவாவுக்கோ இந்த லைனை போட்டு படிக்கல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கரங்களுக்கு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் இயேசு கிறிஸ்து கிடைச்சது. கிறிஸ்து கிடைச்சார் நோவாவுக்கு, கிறிஸ்து கிடைச்சார். புரியுதுங்களா? மோசேக்கு கிறிஸ்து கிடைச்சார், தாவீதுக்கு கிறிஸ்து கிடைச்சார், ஏசாயாவுக்கு கிறிஸ்து கிடைச்சார், எல்லா ஆபிரகாமுக்கு கிறிஸ்து கிடைச்சார், நம்முடைய தீர்க்கதரிசிக்கு கிறிஸ்து கிடைச்சார், உனக்கும் எனக்கும் கிறிஸ்து கிடைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய கண்கள் இன்னைக்கு கிருபை கிடைத்திருக்குன்னா, கிருபை என்பது கிரேஸ், GRACE, கிரேஸ். சோ JESUS, ஜீசஸ், கிரேஸ், ஜீசஸ், இந்த ஐந்துமே எதை குறிக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ இந்த வார்த்தையாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்கதரிசன வசனங்களும் அவர் மனிதனாக எப்படிலாம் வருவார் என்றத ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லிட்டார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இங்கேயே இயேசு கிறிஸ்துவோட பிராமிஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தீர்க்கதரிசன வசனம் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு மேசியா ஒருத்தர் வருவார்ன்றது அங்கேயே தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமா, ஏறத்தாழ 2000 வருஷமா அந்த வார்த்தை அது ஒவ்வொரு மனிதன் மீதும் வந்து 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 டிராவல் ஆயிட்டே வருது. ஒரு பாட்டா வருது. ஒரு பாட்டு ஆபிரகாம் இடத்துல ஈசாக்குன்ற ஒரு பாட்டா வருது. அதே இயேசு கிறிஸ்து, அதே வார்த்தை. அதன் பிறகு மோசஸ் கிட்ட வருது. உபாகமம் 18:15 என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்குள்ள எழுப்ப பண்ணுவார். சோ இந்த இயேசு கிறிஸ்து மனிதனா வர்றதுக்கு முன்னாடி அவர் வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தை ஒவ்வொரு தீர்க்கதரிசி மீது கொஞ்சம் கொஞ்சமா, இதுதான் நம்ம எபிரேயர்ல வாசிக்கணும் பாத்தீங்களா, 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசியின் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். அப்போ ஒவ்வொரு காலத்திலும் வார்த்தை ஒவ்வொரு பாட்டா தான் வந்தது. ஒவ்வொரு பாட்டுமே வரப்போகிற முழுமையாக இயேசு கிறிஸ்து, வார்த்தை மாம்சத்தில் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவோடைய ஒவ்வொரு பாட்டும், நோவா ஒரு பாட்டை வெளிப்படுத்தினார், மோசே இந்த இயேசு கிறிஸ்துவோட ஒரு பாகத்தை வெளிப்படுத்தினார், ஆபிரகாம் இந்த இயேசு கிறிஸ்துவோட ஒரு பாகத்தை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு காலத்திலும் மல்கியா வரைக்கும், யோவான் ஸ்தானம் வரைக்குமே ஒவ்வொரு வார்த்தையின் பாகத்தை தான் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே இங்க ஆதியாகமம் தொடங்கி யோவான் ஸ்தானம் வரைக்குமாக இந்த வார்த்தை பங்கு பங்கா இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா இது ஒட்டு மொத்தமா அப்படியே ஃபில்டர் ஆகி ஒரு முழு வடிவமா, முழு வடிவம் என்ன, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இப்போ இந்த பூரணமா இருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் தீர்க்கதரிசி மூலமாய் பூர்ணமா இருந்த வசனங்கள், பூர்ணமா இருந்த அந்த தேவத்துவம் இப்போது பரிபூர்ணமாக, பெர்ஃபெக்ட்டாக, இப்போ என்னவா வந்தது, பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு குழந்தையாக அவர் பிறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், சொல்றார் இயேசு ஒரு சாதாரண தச்சனின் மகன் என்று நினைத்தார்கள். இயேசு ஒரு மனிதனாக, இந்த வார்த்தை மனிதனாக பிறந்திருக்கிறது. எதுக்காக இந்த வார்த்தை மனிதனாக பிறந்தது என்றால், அந்த வார்த்தை ஏதேன் தோட்டத்தில் அந்த வார்த்தையை முதலாவது மீறினதினால், ஃபர்ஸ்ட் என்ன மீறினாங்க, வார்த்தையை மீறினாங்க, அவிசுவாசிச்சாங்க. அதனால தான் மாம்ச பிரகாரமான தவறு நடக்குது. சோ முதலாவது வார்த்தையை அவிசுவாசத்தினால அந்த வார்த்தையாகிய தேவனே வார்த்தையை மீறுவதே பாவம். அந்த பாவத்துக்கு உண்டான பரிகாரம் மரணம். அந்த மரணத்தை வைக்கும்படியாக தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவரே ஒரு மனித சாயலை எடுத்து கன்னி வயிற்றிலே பிறக்கிறார். அதுவும் வேத வசனத்தின் அடிப்படையிலே. அப்போ அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட கேள்விக்கு வியாக்கியானம் என்னவென்றால், ஏசாயா 7:14 கொடுக்கப்பட்ட வியாக்கியானம், உபாகமம் 18:15 சொல்லப்பட்ட கேள்விக்கு, ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட கேள்விக்கு, ஏசாயா 9:6 சொல்லப்பட்ட நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், கர்த்தத்துவம் தோளும் இருக்கும் அந்த வசனத்தின் கேள்விகளுக்கு வியாக்கியானமாக கன்னி வயிற்றிலே ஒரு கன்னி கர்ப்பவதி குமாரன் பெறுவார். அந்த வசனம் 2000 கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷத்துக்கு பிறகு அது கிரியையிலே வருது. அந்த வசனம் கிரியையிலே வருது. அந்த வசனம் அது காட்சி பொருளாக வருது.
வார்த்தையா இருந்தது. அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோது வேத வசனத்தை எல்லாம் பேசிதான் காமிச்சாங்க. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல கூட சபைகள்ல ஏசாயா 7:14 போதிச்சுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. 7:14 போதிக்கிறாங்க சபையில. ஏசாயா 9:6 போதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த வசனத்தின் கிரியை அங்கே பிறந்திருக்கிறது. ஏரோது சாஸ்திரங்கிட்ட கேட்கும் போது அவன் கேட்கிறான், கிறிஸ்து ஒருத்தர் பிறப்பாரே, அந்த வசனம் எங்க இருக்குதுன்னு கேட்கிறான். கேட்கிறாரா இல்லையா ஏரோது? இவன் கேட்கும் போது அந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, திரும்ப ஒரு வசனத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. எடுத்து வாசிங்களா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. 2:4 வாசிங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பிரகாரம் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு பாருங்க, விசாரிப்பு என்பதா ஏரோதுக்கு பைபிள் நாலேஜ் கிடையாது. அவன் யாரு? அவன் ஒரு ரோம அரசன். அவனுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவனுக்கு இந்த கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறப்பார் என்ற எந்த வசனத்துல இருக்குது, என்ன டீடைல் அவனுக்கு தெரியாது. சோ இதை அதிகமா போதிக்கிறது யாரு? இந்த கிறிஸ்துன்னு ஒருத்தர் போதிக்கிறது யாருன்னா இந்த யூதர்கள் தான். அதை பத்தி அதிகமா சர்ச்சில் அவன் பேசிட்டு இருப்பாங்க. அவர் வரப்போறார், இயேசு ராஜா, கிறிஸ்து வருக, இயேசு ராஜா வருக, இயேசு ராஜா வருகன்னு பாட்டு பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த இவனுக்கு தானே அந்த குரூப் தானே. இப்போ அந்த குரூப் ஆளுங்களை இட்டுவா. அந்த சபையில, எந்த சபையில இதெல்லாம் பாட்டு பண்ணாங்க, அவனு மட்டும் இல்லாம எல்லா சபை ஸ்தாபனத்துக்கு கூட்டு வரான். அப்ப கூட்டு எப்பா இந்த மாதிரி கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறப்பாரு. நல்லா புரிஞ்சுங்க, வார்த்தையா இருக்கிற வரைக்கும், ஒரு கேள்வி ரைஸ் பண்ணாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஒரு கேள்வி ஒண்ணு அதான் சொல்லுவாங்கம்மா, அப்போ நெருப்பு இல்லாம புகையாது. அப்போ இந்த வசனத்தை ஏரோது ஏன் நம்மளை கூப்பிட்டு கேட்கிறான்னு ஒருத்தனுக்காக அங்க அந்த அறிவு இருந்ததா? எப்பா இத ஏரோது கேட்க வேண்டிய வசனம் என் கேள்வினா, இதை நாம தான் பிலீவ் பண்றோம். எம்ப சபையில இதை நாம நம்மளோட கொள்கையாவோ, இதுதான் நம்மளோட உயிர். எது? மேசியாக்காக யூதருக்கு ராஜா நம்மளை காப்பாத்துவாரு. அடிமைத்தனத்துல இருக்கிற நம்மளை எப்படி மோசையை காப்பாத்தினாரோ அதே போல மோசை போல ஒரு யூதருக்கு ராஜா நம்மளை காப்பாத்துவாரு. அந்த நிச்சயத்துல இருக்கிற பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் ஏரோது கூப்பிட்டு, எப்பா இந்த வசனம் சொல்லப்பட்டபடி யாருப்பா அதுன்னு கேட்கிறான். வாசிங்க. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பிரகாரம் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். யாரா இவன்? ஃபர்ஸ்ட் டைம் நம்மள பார்த்துட்டு கிறிஸ்து எங்க பிறப்பார் இவன் கேட்கறான். இவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணிருக்கணும். ஆக்சுவலா என்ன பதர் எக்ஸன் பதர் அவனுக்கு சம்பந்தம் இல்லை பதர். அவன் விக்கிரகத்தை வணங்குறவன். அவன் ஒரு ரோம அரசன். அவனுக்கும் பைபிளுக்கும் சொல்லி கூட சம்பந்தம் கிடையாது. இவன் கிறிஸ்துன்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றான். அவன் சர்ச்சில் பேசியிருந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் இவன் சொல்லும் போது இவங்க யோசிச்சிருக்கணும், சம்மந்தம் இல்லாம ஏன் நீ கிறிஸ்துவ பத்தி பேசுற? யோசிச்சிருக்கணுமா யோசிச்சிருக்க கூடாதா? உடனே அவன் பதில் கொடுக்குறான் பாருங்க. அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவில் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். பாருங்க, இந்த வசனத்தை எடுத்து இவன் கொடுக்குறான். அவன் ஆக்சுவலா அவன் வசனத்தை கேட்கல. அவன் வசனத்தை கேட்கல. நல்லா புரிஞ்சுங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 1-2 வாசிங்க. நீங்க வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பிறப்பாரு எங்கன்னு கேட்கல. என்ன கேட்கிறான்? பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு. பிறந்திருக்கிறவர் ஆல்ரெடி குழந்தைய பிறந்துட்டாரு. அவன் தீர்க்கதரிசன வசனத்தை கேட்கல. யாரு? சாஸ்திரிகள் தீர்க்க தரிசனம். யூதருக்கு ராஜா பிறப்பாரே, அது எந்த ஊர்ல அப்படி கேட்கல. பிறந்திருக்கிறவர் பிரசன்ட்ல கேட்கிறான். இப்ப யூதருக்கு அவன் சும்மா கேட்கலங்க அந்த வசனத்தை. ஒரு ராஜா கிட்ட போயிட்டு, ஒரு பிரியாணி கடையில போயிட்டு, ஏங்க இங்க நல்ல பிரியாணி கிடைக்கணும், என்ன பண்ணுவான்?
ஒரு முதலமைச்சர்கிட்ட போயிட்டு, சார் நல்ல முதலமைச்சரா எங்க எப்ப சார் ஆள போறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? கைது பண்ணுடா இவனுங்க. அப்போ ஒரு ராஜா கிட்ட போயிட்டு இவனுக்கு என்ன கேட்கறாங்க சாஸ்திரிகள்? வாசிப்பா டக்குன்னு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பாருங்க, ஒரு ராஜா கிட்டே போயிட்டு யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு எங்க? நான் எவ்வளவு திமிருங்க இவனுங்களுக்கு. ஏண்டா டேய், நானே ஒரு ஏரோது ராஜா, எத்தனை வருஷமா அபிமெலேக் என்ன சொல்றது, தானியேல் காலத்துல இருந்து நாங்க ஆட்சி பண்ணி வந்திருக்கிறோம். எங்க கிட்ட வந்துட்டு அடிமைத்தனமா வச்சிருக்கிற யூதருக்கு ராஜா ஒருத்தர் வருவான்னு என்கிட்டே வந்து கேட்பியா நீ? எவ்வளவு திமிரு இருக்கா உனக்கு அப்படின்னும் போது, ஆனா அவன் என்ன பண்றான்? ஞானமா யோசிக்கிறான். அந்த ஏரோது ராஜா ஞானமா யோசிக்கிறான். ஏன்னா இவனுங்க விசாரிக்கிறான். ஆக்சுவலா இவனுக்கு சாதாரண நபர் இல்லை. இவனுக்கு ட்ரெஸ் கோடு, இவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்துக்கிறானுங்க, சும்மாலாம் வரல. இவனுக்கு யாருன்றது விசாரிக்கிறாரு பாருங்க. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொண்டு அந்த காலத்தை குறித்து கேட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வசனம் வாசிப்பா. 7 வாசிப்பா. வாசிங்க நெக்ஸ்ட் 7 வாசிங்க. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. பாருங்க பிரதர், இது ஆக்சுவலா மத்தவங்களுக்கு இதோடைய பரிசெயர் சதிசெயருக்கு சாதாரண வசனத்தை சொல்லிட்டானுங்க. ஆனா இவனுக்கு அதை ஏத்துக்கக்கூடிய மனசு இல்ல. இன்னும் தயவுசெஞ்சு புரிஞ்சுங்க. ஏரோது நிக்கிறாரு, சாஸ்திரிகள் நிக்கிறாங்க. ஒரு ரூம்ல ஏரோது, ஒரு ரூம்ல சாஸ்திரிகள், இன்னொரு ரூம்ல பரிசேயர் சதிசேயர்கள். இந்த ஏரோது என்ன பிளான் பண்றான்? இந்த யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் தேடி வந்த சாஸ்திரிகளை இங்க பக்கமா காட்ட விடல. இவங்க தனி ரூம்ல இருக்கிறாங்க, இவங்க தனி ரூம். இவர் நடுவுல மீடியேட்டரா இருக்கிறாரு. இங்க போய் கேட்கிறாரு, இவங்க கிட்ட வந்து கேட்கிறாரு, இங்க போய் கேட்கிறாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்க வச்சுங்களேன், இந்த ராஜா இவன் கன்ஃபார்ம் பண்ணிடுவான். யாரு? சாஸ்திரிகள் வேத பாரங்களை சந்திச்சிட்டாங்கன்னா கான்செப்ட் முடிஞ்சிச்சு. இதை புரிஞ்சுங்க. இவன் எவ்வளவு அருமையா பிளான் பண்றான் பாரு. இவங்க ரெண்டு பேரும் காய்ச்சல் காட்ட, இவங்க மட்டும் என்ன பண்றான் பாரு. 7ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமா அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. பாருங்க, ரகசியமா கூப்பிடுறான். ஏன் எல்லாரும் எதுவும் பேச வேண்டியதானே? எல்லாரும் பேச வேண்டியதானே? ரகசியமா கூப்பிட்டீங்க, வா என்ன மேட்டர் சொல்லு, நீ எங்கிருந்து வர? ஏன்னா உன் ட்ரெஸ் கோட பார்த்தா நீ ஒரு யூத மாரியே தெரியல. நீ ஒரு பலாசர ட்ரெஸ் மாரியே போட்டுனுல, நீ என்னமோ வேஷ்டி சட்டை போட்டுனுங்கிற, நீ ஃபேண்ட் ஷர்ட்டை போட்டுனுங்கிற. கண்டிப்பா நீ எங்க ஊருக்காரனா இருக்க மாட்டேன். நீ எங்கிருந்து வரேன்னு சொல்லும் போது அவன் ஃபுல் ஹிஸ்டரியும் சொல்றான். நான் இந்த இந்தியாவில இருந்து வந்திருக்கிறோம், நாங்க 2.5 வருஷமா நாங்க டிராவல் பண்ணி வந்துக்கிறோம். இந்த தேசத்துல இருந்து ஒரு 2.5 வருஷமா வரீங்களா? 2 வருஷமா வரீங்களா? ஆமா 2 வருஷமா தான் நான் வரணும் போது இப்போ இவனுக்கு ஒரு பயம் வருது. யாருக்கு? ஏரோது ராஜாக்கு ஒரு பயம் வருது. ஆக்சுவலா இந்த பயம் யாருக்கு வந்திருக்கணும்? ப்ளீஸ், கிறிஸ்து பிறந்திருக்கிற பிறப்பார்னு இவன் கேட்கும் போது இந்த பரிசேயர் சதிசேயருக்கு தான் பயம் வந்திருக்கணும். இத்தனை நாள் இல்லாம இவன் ஏன் நம்ம கிட்ட இந்த கேள்வி கேட்கறான் அப்படின்னு போது, அப்போ தள்ளிமா கீழே பாப்பா, கீழே சேர் அப்படி போட்டு பாப்பா, பாப்பா என்ன பாரு, சேர் அப்படி தவிர்த்து வச்சு இந்த ஏரோது இருக்கிற அந்த பயம் கூட யாருக்கு இல்லாம போச்சு? பரிசேயர் சதிசேயர்களுக்கு அந்த பயம் இல்லாம போச்சு. சாதாரண வசனத்தை எடுத்து குத்துறாங்க. இந்த நீ கேட்ட வசனம் எடுத்து குத்துட்டு போ. ஆனா இவனுக்கு தூங்க முடியல. வாசிங்க அந்த வசனத்தை. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி. 14 வாசிப்பா. எழுந்து இரவிலே பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய். 16 வாசிங்க. அப்போது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிடத்தில் திட்டமாக விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அல்லேலூயா. என்ன புரிஞ்சுது? பாருங்க, கிறிஸ்துன்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கும் போது நம்ம எல்லாம் எச்சரிப்பாயிடணும், ரெடி ஆயிடணும்.
ஃபர்ஸ்ட் டைம் யூதர்கள் மாத்திரமே பேசிக் கொண்டிருந்த, சபையில மாத்திரமே கிறிஸ்துன்ற வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருந்த நேரத்துல முதல் முறையா ஒரு புறஜாதி வாயிலிருந்து கிறிஸ்துன்ற வார்த்தை வரும்போது இவன் காஷன் ஆயிருக்கணும், எச்சரிப்பு வந்திருக்கணும், இவனுக்கு பயம் வந்திருக்கணும், பரிசருக்கு சபைகளுக்கு ஒரு நடுக்கம் வந்திருக்கணும். ஐயோ, நம்ம சபையில இத பத்தி பேசியிருந்தா இவன் நம்மள கூட்டு கிறிஸ்துவ பத்தி பேசுறானே ஒரு நடுக்கம் வந்திருக்கணும். ஆனா இவன் பாரு, தன்னுடைய ஸ்தானம் பறி போக போகுது, தன்னுடைய ராஜா பதவி பறி போக போகுது. யூதனுக்கு ராஜா வந்துட்டான்னா நாம ஒண்ணுமில்லாம ஆயிட போறோம், நாம அவனுக்கிட்ட அடிமையாயிடுவோம். நம்ம தாத்தா காலத்துல யாரு அவரு பேர்னா தானியேல் காலத்துல நேபுகாத்நேச்சர் நம்ம தாத்தா காலத்துல இருந்து பரம்பரையா ஆண்டா இவனுங்க அடிமைத்தனத்துல வச்சிருந்தோமே, இவனுங்க இப்ப நம்மள அரசாளுன்றான நம்ம எவ்வளவு அசிங்கம் சொல்லிட்டு அவன் பயம் வந்து அந்த கிறிஸ்துவை கொலை பண்ண பாக்குறான். யார கொலை பண்ண பாக்குறான்? ஆக்சுவலா இந்த கிறிஸ்துவை இந்த கொலை பண்ண போற கிறிஸ்துவ தான் யூதர்கள் ஆராதிக்கிறதுக்கு தான் வச்சிருந்தாங்க. ஒரே கேரக்டரை ஒருத்த கொலை பண்ண பாக்குறான். எடுத்து வாசிங்களா, 11 வாசிப்பா. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்க போது பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, இதுதான் ஏரோது பண்ணிருக்கணும், இதுதான் சாஸ்திரிகள் பரிசேயர் சதுசேயர் பண்ணிருக்கணும். இவன் வசனத்தை கொடுத்துட்டு போய் நிம்மதியா தூங்கிட்டான். ஆக்சுவலா இந்த சம்பவம் நைட்ல நடக்கிற சம்பவங்க. இந்த சம்பவம் நைட்ல நடக்கிறது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் இதை முதலாம் வரைக்கும் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டாதான் அடுத்தது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்ன்றது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த நைட்ல நடக்கிற சம்பவத்துல இவனுக்கு வசனத்தை கொடுத்துட்டு போய் கம்மனு போய் பார்த்துட்டானுங்க. இவனுக்கு அந்த உணர்வு இல்ல, ஒரு பயம் இல்ல. பைபிளை வாசிக்கிறவனுக்கு ஒரு பயம் இல்ல, பைபிளை போதிக்கிறவனுக்கு ஒரு பயம் இல்ல, கிறிஸ்துவ பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இல்ல. இவனுக்கு கிறிஸ்துவ பார்க்கணுமே, இவர் கிறிஸ்துவ பத்தி பேசுறாரு அப்படின்னு அந்த குழந்தைய போய் நம்மள போய் பார்க்கலாம், நாமளும் விசாரிக்கலாம். ஏதோ ஒன்று நடந்துக்குதா, அங்க இருக்கிற சேவகர்கள் கூப்பிட்டு, என்னப்பா திடீர்னு உங்க ஆளு வந்து எங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன விஷயம், எதனா பிரச்சனையா, அங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். உண்மைகளே இல்லையா? இன்னைக்கு இந்த தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது யாரையா கூப்பிட்டு, பிரதர் நீங்க வாங்க, யார் இந்த வில்லியம் பிரணாம், யாரை குறிச்சு பேசுறீங்க சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஒருத்தருக்கு அந்த உணர்வு வரல. நீ அந்த கிறிஸ்து, நீ தவறானவன், நீ அப்படி, நீ இவன், நீ கள்ள போதக, பிரணாம் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, பிரணாம் ஒரு கள்ள கிறிஸ்து, பலம், இப்படியே பேசுறானுங்க. ஒருத்தரை கூட கூப்பிட்டு, எப்பா நீ ஏதோ சொல்ற, இந்த சொல்லுப்பா, நீ சொல்றத பார்த்தா பயமாகுதுப்பா, தீர்க்கதரிசி வந்துட்டார்னா அது அவர் தான் வந்து தேவனுடைய வருகையை அறிவிப்பாரா, இது பயமாகுதுப்பா எனக்கு. இப்படி ஒரு பயம் அன்னைக்கு பரிசேயர் சதுசேயர்கிட்ட இருந்த அவனுங்களுக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க இல்ல. ஆனா அது ஏரோதுக்கு அந்த பயம் இருந்தது. தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கிற பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த பயம் கூட இன்னைக்கு சபையில அவனுங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு ஒரு சாதாரண தச்சனின் மகன் என்று நினைத்தார்கள். அவரோ வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். அவங்க சாதாரண, அவர் பிறந்தாரு, சம்பவம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2 வயசு குழந்தை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. தேவன் ஞானம் உள்ளவர், குழந்தை கூட்டின எகிப்துக்கு போயிடு, இங்கே ஏரோது இருக்கிறான், சாவடிச்சிருவான், இஸ்ரேல் இருக்காத. சொப்பனத்துல தேவ தூதர்கள் பேசும்போது இந்த அம்மா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வராரு. அதே ஊர்ல, அதே ஜெருசலேம்ல, அதே பெத்லகேம்ல, அதே நாசரத்துல தான் அவர் பிறந்து வளர்ந்து அவர் தன்னுடைய தகப்பன் கிட்ட தச்சனா வேலையை பார்த்து அவர் அப்படியே வாழ்ந்துட்டே வராரு. பாருங்க, தச்சனுடைய மகனா இருந்தாலும் கூட அவங்க எல்லா பார்வையிலும் இவன் ஒரு தச்சனோட பையன். ஏன்னா ஒரு ராஜா போய் கீழ் மட்டத்துல வேலை செய்ய மாட்டார். இவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, பரிசேயர் சதுசேயர்லாம் ஒரு ராஜாவை பிறப்பாரு. ஆனா இந்த இயேசு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா பிறந்திருக்கிறாரு. ஆனா இவர் டிஃப்ரெண்டா பிறந்ததானே எங்க பிறந்திருக்கணும்? இவரு கிறிஸ்துவா இருந்தா அவர் அரண்மனையில பிறந்திருக்கணும், அல்லது பரிசேயர் ஒரு கமாலியன் பாதத்துல வீட்டுல பிறந்திருக்கணும். அந்த பிறக்காம ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்ததுனால ஒரு கேள்வி இவரை குறிச்சு இருக்குதான். பரிசேயர் சதுசேயர்களுக்கு இவரை குறிச்சு ஒரு கேள்வி இருக்குது. ஆனா இவரை கிறிஸ்துன்னு ஏற்றுக்கக்கூடிய மனசு அவங்களுக்கு இல்ல. அந்த மனசு இல்லாதனால அவர் எப்படி பாக்குறான்னா, ஒரு தர்ச்சனுடைய அங்க போயிட்டு அதை இறைக்கிறவனாலே பார்த்துக்கிறான். இது ராஜா இதை செய்ய மாட்டாரு. யூதருக்கு ராஜாவை வந்து அதிகாரமா பேசுவாரு, சபையில வந்து பேசியிருப்பாரு, யூதன் கிட்ட வந்து தன்னை வெளிப்படுத்தி இருப்பாரு.
அவர் வார்த்தையாகிய கிறிஸ்துவாச்சே, அவர் ஒரு ப்ராஃபிட்டா தான் நம்ம மோசே சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு இருதயத்துல கத்தெல்லாம் சொல்லுவாரு. 30 வருஷமா ட்ரை பண்ணாங்க. 30 வருஷமா அவர் எந்த அற்புதமும் பண்ணல. ஏன் இயேசுவை சாதாரணமா விட்டாங்க தெரியுமா அந்த ஜனங்களு? ஏன் இயேசுவை பெருசா எடுத்துக்கல தெரியுமா? இவர் ஏதோ ஒரு வகையில ஒரு டிஃப்ரெண்டா பிறந்த குழந்தைன்னு தெரியுது. ஆனா இவங்களுக்குள்ள அந்த இவர் ஒரு கிறிஸ்துவா இருந்தா அற்புதங்கள் செஞ்சிருப்பாரு, அடையாளங்கள் செஞ்சிருப்பாரு. ஏன்னா 30 வயசு வரைக்குமே அவர் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்யவே கிடையாது. சபைக்கு போறாரு, டெய்லியும் தேவாலயத்துக்கு போறாரு, அவங்க அப்பா அம்மா கையை பிடிச்சுன்னு போறாரு, சபையில போறாரு, அவரும் கை தட்டி பாட்டு பாடுறாரு, அவரும் ஜெபிக்கிறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏய், இந்த பையன் தானே ஏதோ ஒரு அடையாளத்தை அற்புதம் பிறந்தன்னு பொண்ணு. ஆமா, இந்த பையன் தான். என்னடா எதுவுமே பண்ண மாட்டான், கேள்வி மேல கேள்வி மட்டும் கேட்கறான். இவனால ஒரு அடையாள அற்புதம் நடக்க மாட்டேங்குது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா தச்சனுடைய குமாரனா இருந்தாலும் அவர் யார் தான்? தேவனுடைய வார்த்தை தான் அவரு. அவர் தேவன் தான் அவரு. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய கிரியைகள் தாமே அவர் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டு 30 வருஷமா ஒருத்தரை பார்த்து, நீங்க சிறுப்புல இருந்தே செய்தில இருக்கீங்களா இல்ல இப்பதான் வந்தீங்களா? 30 வருஷத்துக்கு. உங்களுக்கு இப்போ 60 வயசு இருக்குமா? 57. ஒரு 27 வருஷமா இந்து வந்தீங்களா? ஸ்தாபனம் கிறிஸ்தவ சபையில தான் இருந்தீங்க. வெரி குட். அப்போ இந்த 27 வருஷமாவே பைபிளை குறிச்சு இந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க. கரெக்டுங்களா? 27 வருஷமா ஜீசஸ், ப்ரே, வேர்ட்ஸ், வர்சஸ், வசனம், இதை தான் பேசி நிற்போம். ஆனா இந்த பிஃபோர் அந்த 28 வயசுல இந்த செய்தி வரும்போது ஃபர்ஸ்ட் டைமா ப்ராஃபட் என்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க. ஆமென். உண்மை. அல்லேலூயா. என்னடா நிக்சன் புதுசா பேசுறாப்ல? சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, என்ன இவனா புதுசா நம்ம வானத்துல இருந்து குச்சானா? 27 வருஷம் தப்பாதிக்கு சொல்றேன். 27 வருஷமா நம்ம கண்ணு முன்னாடி தான் நிக்சன் வளர்ந்தாப்புல. 27 வருஷமா நம்ம ஸ்கூல்ல தான் பச்சாப்புல, காலேஜ்ல தான் பச்சாப்புல, பக்கத்து பையன் சர்ச்சுக்கு போவாப்புல, வருவாப்புல, கை தட்டி பாடுவாப்புல, எல்லாமே பண்ணாப்புல. ஃபர்ஸ்ட் டைமா அப்போஸ்தலர் 2-3 தட்டி பேசுறாப்புல. ஃபர்ஸ்ட் டைமா வில்லியம் மேரி பிரெனாம் ஏதோ ஒரு பேர் சொல்றாப்புல. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறது பிரசங்கம் பண்றாப்புல. என்ன இது புதுசாகுது? இப்போ உங்களுடைய எப்படி பார்த்தாங்கன்னா, உங்களுடைய தச்சனுடைய குமாரனை தான் உங்களை பார்க்கறாங்க. அந்த பழைய ஸ்தாபனத்தின் சபை பிலீவர் நிக்சனை தான் பார்க்கறாங்க, தவிர மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனை உங்களை பார்க்கல. ஒரு தீர்க்கதரிசியை பெற்றுக்கொண்ட ஒரு நபரா பார்க்கல. திராணுக்குரிய வார்த்தை வடிவில் வந்திருக்கிற மேசியாவை இருதயத்தில் பெற்றுக்கொண்ட நபரா உங்களை யாரும் பார்க்கல. இன்னும் அந்த பழைய நபராவே உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவரே மேசியா என்று நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால் அவர் முற்றிலுமாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டார். அப்போ வார்த்தை அது கிரியில வரும்போது அங்கே சாஸ்திரிகள் குழந்தைய பார்த்தாங்க. வசனத்தின் அடிப்படையிலே அது தீர்க்கதரிசன வசனத்தை அங்க நிரூபித்து காமிச்சதா தேவன். 2.5 வருஷமா நீ ஒரு வசனத்தை, ஒரே ஒரு நட்சத்திரம், சாரி பாருங்க, ஒரே ஒரு நட்சத்திரன்ற ஒரே ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு பகல் ஃபுல்லா தூங்குவாங்க, ராத்திரி ஃபுல்லா நடப்பாங்க. ஒரு விசுவாசம் பாத்தீங்களா? அவன் பாருங்க, ஒரு பைபிள் நாலேஜ் இவ்வளோ, நமக்காவது இவ்வளோ வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இருக்குது, இவ்வளோ ரகசியங்கள் ஓப்பனா இருக்குது. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வந்து வானசாஸ்திரிகளை வச்சுக்கிட்டு ஒரு 2.5 வருஷம் ஒருத்தர் டிராவல் பண்றான்னா அவனுக்கு இருக்கிற ஃபெய்த் கூட இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. நம்ம கிட்ட ஒரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வந்து நேழு, ஆனா உண்மையான நட்சத்திரம் யார் இன்னைக்கு? வில்லியம் மரியம் பிரெனாம் என்கிற 7th prophet. அந்த தேவனுடைய கரத்துல இருந்த அந்த 7வது நட்சத்திரமே ஒரு பரிபூர்ண ஒரு மனிதனாக நம்ம கிட்ட வந்து வழியை காமிச்சது. அந்த வழியை காட்டி கூட அந்த கிறிஸ்துவை நம்ம போய் பார்க்கல இன்னும் கூட. ஆனால் ஒரு மாதிரியா இருந்த இயற்கையில இருந்த நட்சத்திரத்தை பார்த்து எந்தவித ரெவலேஷன் கிடையாது அவனுக்கு. அந்த ஞானிகள் சாஸ்திரிகளுக்கு எந்தவித ரெவலேஷன் கிடையாது, எந்தவித சீல்ஸ் கிடையாது, எந்தவித 7 முத்திரை இல்ல, எந்தவித மேகஸ்தம்பம் இல்ல, எந்தவித அக்னி ஸ்தம்பம் இல்ல, எந்தவித ப்ராஃபிட் அவனுக்கு கிடையாது. அந்த சாஸ்திரிகளுக்கு எந்தவித தீர்க்கதரிசிகளும் கிடையாது. ஆனாலும் அது விசுவாசத்தை வைத்துக் கொண்டு வெறும் வான சாஸ்திரத்தை வைத்து திரு சொல்கிறார். தேவன் 3 இடங்களில் வேதத்தை வைத்திருக்கிறார். 3 இடங்களில். எங்கே? முதலாவது இயற்கையில் வானசாஸ்திரத்தில், 2வது பிரமிடில், 3வது எழுதப்பட்ட புத்தகத்தில். நம்ம கிட்ட எழுதப்பட்ட புத்தகத்துல இருக்குது. அன்றைக்கு இருந்த நோவா காலத்துல, சாரி யோபு காலத்துல இயற்கையில தேவனை பார்த்தாங்க. இந்த வானசாஸ்திரர்கள் வானசாஸ்திரர்கள் இயற்கையில பார்த்தாங்க.
பிரமிடு காலத்துல, நோவா காலத்துல பிரமிடை பார்த்தாங்க. 3 காலங்களாக 3 வேதாகமத்தையும் அவங்க பார்க்கறாங்க. உண்மைங்களா இல்லையா? அந்த சாஸ்திரத்தை வச்சுக்கொண்டு 2.5 வருஷம் ஒருத்தர் டிராவல் பண்ண முடியும்னா, இன்றைக்கு உண்மையா இருக்கிற தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் விசுவாசிக்கிற ஒரு தீர்க்கதரிசியா விசுவாசிக்கிற நம்மளால ஏன் இந்த செய்தியில டிராவல் பண்ண முடியல? செய்தியில டிராவல் பண்ணி வந்து கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் நம்மளால செய்தியில தொடர்ந்து போக முடியல. ஸ்ட்ரகிள் ஆயிரும், நின்றுறோம். உண்மைங்களா? ஆக்சுவலா அந்த நட்சத்திரத்தோட வேலை என்னன்னா, வாசிங்களேன் 11:10 வாசிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது இருந்த 9 வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. தயவு செஞ்சு பாருங்க, முதலாம் அறிக்கையிலே இயற்கையான நட்சத்திரம் அதோடைய வேலை என்னதான்? இயற்கையான நட்சத்திரத்தோட வேலை என்ன? சாஸ்திரிகளுக்கு கிறிஸ்து கிட்ட கொண்டு போற வரைக்கும் தான் அதோட டியூட்டி. சோ அந்த நட்சத்திரத்தோட வேலை என்ன? நீ 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வரணும். கரெக்டா அவங்கள ஃபாலோ பண்ணி பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடணும். ஒரு வாட்டி ஆண்டவர் சொல்லிட்டார் இந்த ப்ராமிஸை. கரெக்டா செய்து அந்த வேலையை. பகல் ஃபுல்லா தூங்குவாங்க, ராத்திரி ஃபுல்லா நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த நட்சத்திரம் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. சாஸ்திரிகள் நட்சத்திரம் ஃபாலோ பண்ணல. இந்த சாஸ்திரிகள் போற வழியில் நட்சத்திரம் போல, நட்சத்திரம் எங்க போதோ அங்கதான் சாஸ்திரி போய் ஆகணும். இன்னைக்கு தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் செய்தி கோட்ஸ என்ன பண்றாங்கன்னா, தனக்கு சாதகமா செய்தியை மாத்திக்கிறாங்க. அந்த ஒரிஜினல் நட்சத்திரம் ஒரு செய்தியை சொல்லுது, ஒரு ரெவலேஷனை சொல்லுது, ஒரு வெளிப்பாடை சொல்லுது. அந்த வெளிப்பாடுகளை தனக்கு சாதகமா மாற்றிக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க பேசுறாரு தீர்க்கதரிசி செய்தியில. நூத்தி 1 அந்த செய்தி புக்கை தயாரிட்டு கொடுங்க. இந்த செய்தி புக் எடுத்து கொடுங்க. சரி வாங்க, பாப்பாட்ட சொல்லாது, நீங்க எடுப்பா. இந்த மேலே எடுத்து பாப்பா. அட்ட கொடுங்க, அம்மாட்ட கொடுங்க. 3 எடுத்து கொடுங்க. 98 பேரை வாசிங்க. நட்சத்திரத்தை ஃபாலோ பண்றதுக்கு தான் சாஸ்திரோட வேலை. ஆனா சாஸ்திரிங்க சொல்றாங்க, நான் லெஃப்ட் போறேன், நீ பின்னாடி லெஃப்ட் எனக்கு வழியை காட்டுன்னு சாஸ்திரிங்க சொல்றது நட்சத்திரம் கேட்காது. நான் ரைட்டு போறேன், நீ ரைட்டு நட்சத்திரம், நீ ரைட்டு ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா கேட்காது. நட்சத்திரம் என்ன சொல்றதோ அதுதான் கேட்கணும். நட்சத்திரம் யாரு? அது இயேசு கிறிஸ்துவே, அது தேவனுடைய வார்த்தையே. வாசிங்க 98. இன்றும் கூட பாருங்க, இன்றும் கூட அது உண்மைதான். தேவன் தம்முடைய வார்த்தையால் உங்களை நிறுத்து, நீங்கள் அவருடைய தேவைக்கு ஏற்றால் போல் இருக்கிறீர்களா இல்லையா என்று பார்க்கிறார். திரள் கூட்டத்தை பற்றியோ, எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பற்றியோ, அது எவ்வளவு பிரபலமற்றதாக இருக்கிறது என்பதை பற்றியோ எனக்கு கவலை இல்லை. இது இந்த மணி வேலைக்காக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் தேவனுடைய வார்த்தையாக உள்ளது. அது முற்றிலும் சரியே. மக்கள் திரளை குறித்தோ, யார் வருகிறார்கள் என்பதை குறித்தோ, யார் வருவதில்லை என்பதை குறித்தோ எனக்கு கவலை இல்லை. அது அங்கே பிலாத்துவின் நியாய தீர்ப்பு மன்றத்தில் இருந்தது போலவே தேவனுடைய வார்த்தையானது ஆபத்தான நிலையில் உள்ளது. அதை நிறுத்து பார்த்து நாம் எவ்வாறு காணப்படுகிறோம் என்றும், நாம் எங்கு குறைய காணப்படுகிறோம் என்றும் பாருங்கள். ஆமையா, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் ஒரு பெரிய பிரபலமா இருக்கணும்னு அவசியம் இல்லையா, நிறைய கூட்டமா இருக்கணும்னு தேவனுக்கு பிரியம் இல்லையா. அந்த சாஸ்திரிகள் 3 பேர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அந்த 3 சாஸ்திரிகளை கரெக்டா அன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஃபுல்லா கொண்டு வந்து விட்டு காட்டுறது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். இந்த கிறிஸ்துவ எவர்களை அழைத்தாரோ அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், முன்குறித்தோர் சொற்ப ஜனம். அப்போ தேவன் தம்முடைய சிந்தையிலே இந்த சாஸ்திரிகளை தான் முன்குறிச்சு வச்சிருந்தாரு. நீங்க தான் போயிட்டு அந்த பிள்ளைய பார்க்கணும்.
தேவனுக்கு ஒரு பிரபலமானவர் தேவை கிடையாது. தேவனுக்கு ஒரு பெரிய ஜனங்களுக்கு அநேக ஒரு மெஜாரிட்டி தேவன் கிடையாது எதிர்பார்க்கறதுல, மைனாரிட்டி தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அது 101வது பேரால, ஓ பாவம் உள்ள மனிதனே பெண்ணே எழுந்து, அது தவறு என்று சொல்ல நீ யார்? என்ன சொல்றாரு? தவறு என்று சொல்ல நீ யார்? தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை கை கொண்டும் நம் ஒவ்வொருவருக்கும் முன்பாகவும் அதை வியாக்கியானம் பண்ணும் போது அது தவறு என்று சொல்ல நாம் யார்? இவர் கிறிஸ்து இல்லப்பா, இவன் வியாக்கியானம் கொடுக்குறான். இவ தச்சோட குமாரன். இவன் இயேசுக்கு என்ன பட்டம் பேர் கொடுத்தாங்க? இவனே ஒரு வியாக்கியானம் கொடுக்குறான். பிரதர், நீ எப்படா இயேசு கிறிஸ்துக்கு வியாக்கியானம் கொடுக்கலாம்? அவர் தான் கொடுக்கணும். அவர் ஏசாயா 14 படி 7:14 படி பிறந்தார். அதனாலதான் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் எண்ணுகிறீர்களே, என்ன குறிச்சு சாட்சி வேணுமா? வசனத்தை பாரு, நான் செய்யற ஊழியத்தை பாரு. இல்லையா? அதான் யோவான் சானகிட்ட அந்த சீஷர்கள் போய் பார்த்துட்டு வாடா இயேசு கிறிஸ்து அனுப்பும் போது, அப்போ இயேசு சொல்லி அனுப்புறாரு, நீ போய் யோவான் சானகிட்ட சொல்லு, ஜனங்கள் நீங்க எதை பாக்குறீங்க எதை கேக்குறீங்க அதை போய் யோவானுக்கு போய் தெரிவிங்கன்னு. அப்போ இன்னைக்கு செய்தியில நம்ம பாக்குறோம் கேட்கிறோம், ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கலன்னா இது அனைத்தும் இயேசு கிறிஸ்து காட்சியில வந்திருக்கிறான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில காட்சியில் வந்திருக்கிறாருன்னு நம்மளால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. பாருங்க, கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து நம்முடைய சபையில் தம்மை தாமே அடையாளம் காண்பித்து தாம் இங்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிபூரணத்தில் இருந்த போது அவர் செய்த அதே கிரியைகளை நிரூபித்து காட்டியதால், நான் வாசிக்கிட்டு 55வது பேரா கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்து நம்முடைய சபையில் தம்மை தாமே அடையாளம் காண்பித்து தான் இங்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிபூரணத்தில் இருந்த போது அவர் செய்த அதே கிரியைகளை நிரூபித்து காட்டியதால் அதே போல் சூழல் மறுபடியும் வந்திருக்கிறது. அவர் மணவாட்டி மீதும் அதே காரியத்தை செய்து கொண்டிருந்தோம், நாம் அதை தூர எறிந்துவிடவே விரும்புகிறோம். பிரைஸ் லார்ட். அந்த செய்தி புக்கு நீங்களே வச்சுங்க, சரிங்களா? அந்த செய்தியோட தலைப்பு, கிறிஸ்து எண்ணப்பட்ட இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அன்றைக்கு கிறிஸ்து லைவ்ல இருந்தாரு, மிஸ் பண்ணாங்க, ஒரு கூட்ட ஜனம் ஏத்துக்குச்சு. இன்னைக்கும் கிறிஸ்து லைவ்ல இருக்கிறாரு. கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? லைவ்ல இருக்கிறாரு. உன் சொந்தக்காரன் உன்னை ரிஜெக்ட் பண்றான். இன்னைக்கு இந்த செய்தியில இருக்கிறவங்க நம்ம சில பேர் ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா மணவாட்டிக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னு சொன்னா ஆமென் சொல்லுவாங்க. ஆனா அந்த மணவாட்டிக்கு கிறிஸ்து உள்ள எப்படி வந்தாருன்னு ஒருத்தருக்கு அடையாளம் காமிச்சார் வில்லியம் மரி பிரணாம் தீர்க்கதரிசி. அவருக்குள்ள கிறிஸ்து இருந்ததுன்னு சொன்னா உன்னை பிரணாம் கிறிஸ்துன்னு சொல்லிடுவாங்க. என்ன பிரதர், உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாருப்பான்னு சொன்னா ஆமென்னுவாங்க. ஆனா வில்லியம் மரி பிரணாமுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னு சொன்னா அதை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, தயங்குவாங்க. ஆனா உனக்குள்ள பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து எல்லா அநியாயத்தை அக்கிரமம் செய்யற நாம கிறிஸ்து மணவாட்டிக்குள்ள இருக்கிறத சொன்னா ஆமென் சொல்றாங்க. அந்த மனுஷன் தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் நம்முடைய தீர்க்கதரிசி பிறந்ததுல இருந்தே எந்த பாவம் அறியாத, சிகரெட் பிடிக்காம, தண்ணி அடிக்காம, எந்த தவறும் செய்யாத அந்த சரீரத்தை தேவன் பாதுகாத்து பரிசுத்தமாக்கி அவருக்குள்ள தீர்க்கதரிசிக்குள்ள கிறிஸ்து வந்தாருன்னு சொன்னா அது எப்படி பிரணாம் கிறிஸ்துன்றாங்க? என்னங்க சார், உண்மைங்களா? சேம் அதே போலதான். ஆனால் இந்த மனிதர்கள் எதிர்பார்த்தது யூதருக்கு ராஜா, ஆனால் வந்தது யாரு? ப்ராஃபட் இயேசு கிறிஸ்து. இவங்க எதிர்பார்த்தது யாரு? யூதருக்கு ராஜா அப்படியே சொய்யன்னு வானத்துல இருந்து குதிப்பார்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் அவர் எளிமையாக ஒரு மாட்டுத் தொழுவத்திலே ஒரு யோசேப்புக்கு மரியாளுக்கும் ஒரு யோசேப்புக்கு வளர்ப்பு மகனா மரியாளுடைய கர்ப்பத்துல வாடகை தாய்க்கு மரியாளா குழந்தையாக பிறந்த இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக பிறந்து 30 வயது மட்டுமாய் தாய் தகப்பன் கீழ்ப்படிஞ்சு வளரும் போது அந்த ஜனங்கள் மத்தியிலே அற்பமாய் எண்ணப்பட்டார். அல்லேலூயா. தேவன் எப்போதுமே எளிமையில மறைந்திருந்தார். அது நேரம் வரும்போது தன்னை அவர் வெளிப்படுத்துவார். உனக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து மறைந்திருக்கிறார். அந்த மறைந்திருக்கிறவர் ஏற்ற காலத்தில் உனக்குள்ளிருந்து அவர் வெளிப்படுவார். அது வரைக்கும் அது அவருடைய பலத்தை செய்கிறதுக்குள்ளாக எப்போது என்ன பண்ணணுமா? அடங்கி இருக்கணும். 30 ஏங்க அவர் தேவன் தாங்க, இயேசு கிறிஸ்து தேவன் தாங்க. சாஸ்திரிகள் பார்க்கும்போது
அப்படின்னு நின்று பார்க்குறாரு. நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் யாரு? நின்னுக்கிறவர், 2 வயசு குழந்தை நிக்கிறவர் யாரு? திரு சரிமா சொல்றாரு, தேவன் யோசேப்பு அந்த கையில எடுத்துட்டு குழந்தைய வச்சு நிற்கும் போது யெகோவா அழுதார். திரு சொல்றாரு, யெகோவா அவர் அழுதாராம். அவரு அந்த குழந்தைய போய் அந்த வைக்க பொருளை வைக்கும் போது குத்துச்சான், அழுதாராம் அவரு. அந்த சாஸ்திரிகள் 2 வயசு குழந்தைய பார்க்கும்போது எல்லாமே அவருக்கு தெரியும், தான் யாருன்றது அவருக்கு தெரியும், தனக்கு எதுக்காக வந்தன்றது தெரியும். ஆனா அவர் பாருங்க, அவர் குமாரனாய் பட்ட பாடுகளினாலே அமைதியா இருந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியம் வரும்போது பிதாவானவர் காண்பிக்கிறதே அல்லாமல் குமாரன் தாமா எதுவும் செய்ய மாட்டார். அந்த வசனத்தின் அடிப்படையில் அடங்கி ஒடுங்கி அவர் தேவ சமூகத்துல be still, நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் பொறுமையா இருந்து 30 வயசு வரைக்கும் அமைதியா இருந்து தேவன் எப்போ அவர் எடுத்து பயன்படுத்துறாரோ அந்த நாள் வரைக்கும் அவர் அமைதியா இருந்து தேவன் எடுத்து பயன்படுத்தின நாள்ல இருந்து அதுக்கப்புறம் தேவன் இவர் தேவனை விட்டாலும் அவர் தேவனை விடவே கிடையாது. இவரே சோர்ந்து போய் படுத்தா கூட தேவன் அவர் விடவே கிடையாது. இவர் சோர்ந்து போறாரு, பெரும்பாலும் சோர்ந்து போறாரு, ஆனா தேவன் அவரை திடீர்னு அவருக்குள்ள இருக்கிற தேவன் உடனே அவர் எழுந்து வைக்கிறார். அவர் கடல் மேல ஊழியத்தின் பலவீனத்துல போய் கப்பல்ல போய் படகுல படுகிறாரு. ஆனா மனுஷனா சோர்வா படுகிறாரு, ஆனா அவருக்குள்ள இருந்த தேவன் அவரை எழுப்புறாரு. உடனே அவர் போயிட்டு லாசருடைய கல்லறையில போயிட்டு ஒரு சகோதரனா ஒரு ஃப்ரெண்டுக்கு அழுவுறாரு, ஆனா அவருக்குள்ள இருந்த தேவன் அழுவாத அவன் உயிரோட எழுப்பு. சொல்றாரு 100% அவருக்கு இச்சைக்குரியான காரியம் இருந்தது, 100% தவறு செய்யக்கூடிய எண்ணமும் இருந்தது. எல்லாமே அவருக்கு தான். இயேசு கிறிஸ்துக்கெல்லாம் உன்னை போல 100% இயேசு தான், ஒரு மனுஷன் தான். எண்ணம் வரும், தவறு செய்யற எண்ணம் வந்துச்சு. ஃப்ரெண்டுங்க விளையாடும் போது கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க வாலிபத்தில் இருக்கும்போது வாடா சினிமா பார்க்க போலாம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, வாடா கோலி விளையாட போலாம் கூப்பிட மாட்டாங்க, வாடா போய் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணலாம் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. திரும்ப எல்லா பாடுகளும் அவருக்கு வந்துதான். அவர் எல்லா பாடுகளையும் அவர் தாண்டி தான் வந்தார். அவர் ஏங்க 2ஆம் வருகையிலே தீர்க்கதரிசி சரீரத்துக்குள்ள வரப்போன்னு சொன்ன அந்த சரீரத்தையே பாதுகாத்த தேவன் தனக்கென்று ஒரு சரீரத்தை எடுத்துட்டு கொண்டு வந்து அந்த சரீரத்தை அவர் பாதுகாக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. இப்போ இந்த தேவனுடைய எல்லா கேள்விகளுக்கும் அவர் வெறும் வாயில மட்டும் சொல்லாதபடிக்கு, இயேசு கிறிஸ்து அவருடைய கேள்விக்கு அவர் தான் வியாக்கானம், ஆனா வரும் வாயில சொல்லாதபடிக்கு முதலாவது அற்புதத்தை காணா ஒரு கல்யாணத்துல அவர் வெறும் வாயில சொல்லாத, மரியா நீ அமைதியா இரு, ஸ்ரீயே நீ அமைதியா இரு, என் வேலை இன்னும் வரல சொல்லிட்டு அவருக்குள்ள இருந்த தேவன் என்ன பண்றாரு, தண்ணீர் தாட்சசமா மாத்துறாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாம்ச தோலை, இயேசுன்ற மாம்ச தோலை பார்த்தாங்க தவிர அவர் செய்யற கிரியை பார்த்து இவர் தேவன் தாண்டான்றது யாராலும் யூகிக்க முடியல. அதனால சொல்றாரு, நான் சொல்வதையாவது நம்புங்க நான் தேவனுடைய குமாரன்னு, அல்லது நான் செய்யறதையாவது நம்புங்கப்பா நான் யாருன்னு. சோ இன்னைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய பிரேயர் கேட்கப்படல, ஏன் நம்ம இன்னும் வெற்றி சிறக்க முடியல, ஏன் நம்மளால வெற்றியை காத்துக்கொள்ள முடியலன்னா சரியான தேவனை நீ அடையாளம் கண்டுகொள்ளல. சரியான ஒரு முறை பாவஸ்திரீ இயேசுவை சந்தித்தாள், பரிசுத்தமானார். ஒரு முறை பர்திமை குருடன் இயேசுவை சந்தித்தான், கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு முறை பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை சந்தித்தார், பெரும்பாடு நீங்கி போனது. ஒரு முறை எல்லா வாழ்க்கையில பாருங்க, ஒரு முறை பேதுரு சந்தித்தான், வாழ்க்கை மாறி போனது. ஆனால் பல முறை பரிசேயர்கள் சதிசேயர்கள் இயேசுவை சந்தித்தார்கள், அவர்கள் வாழ்க்கை மாறவே இல்லை. உண்மைங்களா? எத்தனையோ பேர் செய்தி போச்சு பிரதர், ஏன் நிக்சன் மட்டும் ஏத்துக்கினாரு? ஏனென்றால் தேவனுடைய வித்து ஆழமாக நிக்சன் பெறுவதற்குள்ளதான் இருந்தது. அந்த வெளிச்சம், இந்த வெளிச்சம் வரும்போது திரும்ப சொல்கிறார், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு நடுவிலே பூமியை சாத்தான் ஒழுங்குபடுத்திட்டு, அதாவது சீர்குலைச்சிட்டு போகும்போது, தண்ணி ஃபுல்லா பூமி ஃபுல்லா தண்ணியால போகும்போது பாருங்க, தேவன் உருவாக்குன அந்த மரம் செடி கொடிகளை எங்க போயிச்சான்? தண்ணி கடியில போயிச்சு. தண்ணி வந்த உடனே ஒரு வெள்ளம் வருது, ஆத்துல வெள்ளம் வரும்போது பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா வெள்ளம்
அந்த சைடுல இருக்கிற மரத்தெல்லாம் அடிச்சுன்னு போயிடும். புரியுதுங்களா? அச்சுன்னு போனதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பாருங்களேன், திரும்பவும் வளரும். உண்மைங்களா இல்லையா? சாத்தா என்ன பண்ணானா, சீர்குலைச்சிட்டு பூமியை சீர்குலைச்சிட்ட பிறகு ஃபுல்லா தண்ணியா நிரம்பிச்சதுனால அவன் நினைச்சானா நம்ம ஐஸ்னா நினைச்சானா. அவன் என்ன பண்ணிட்டான், அவன் தான் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னு நினைச்சானா. இப்போ தேவன் வந்து என்ன பண்ணாரா, ஃபர்ஸ்ட் வார்த்தை மூலியமா வெளிச்சம் உண்டாகிற சூரியனை படைச்சிட்டாரு. சூரியனை படைச்சு, அதாவது வெளிச்சத்தை படைச்சிட்டாரு. வெளிச்சம் படைச்ச உடனே ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, அந்த தண்ணி எல்லாம் வத்த ஆரம்பிச்சுது. தண்ணி எல்லாம் வத்த ஆரம்பிச்சோன்னே சூரிய வெளிச்சம் எங்க போய் பட்டுச்சா, அந்த மேல இருக்கிற இலை அடிச்சுட்டு போனா கூட கீழே அடியில இருக்கிற அந்த விதை இந்த வெளிச்சம் பட்ட உடனே திரும்ப முளைக்க ஆரம்பிச்சு. நீ நானும் அப்படிதான் இருந்தோம். நம்முடைய தேவனுடைய வித்து எங்க இருந்தது? ஆழத்துல இருந்தது. அந்த மாதிரி ஆழத்துல இந்த பரிசேயனுக்குள்ள பர்திமேயுக்குள்ள ஆழத்துல அந்த விதை இருந்தது. இயேசு வந்து நின்ன பிறகு அந்த இயேசுன்ற வெளிச்சம் பர்திமேயுல பட்டவனே முளைக்க ஆரம்பிச்சு. இந்த சமாரிய பாவஸ்திரீ அந்த கணத்தாண்டையிலே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த சமாரியா ஸ்திரீ, அவளுக்குள்ள தேவனுடைய வித்து ஆழத்துல இருந்ததுனால இயேசுன்ற வார்த்தை அவர் பேச 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 பாருங்க, சரீரம் மாத்திரம் வெளிச்சம் இல்ல, அவருக்குள்ள அந்த வார்த்தையும் வெளிச்சம். அந்த வார்த்தைங்கிற வெளிச்சம் போய் பேச 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 அவளுக்குள்ள இருந்த அந்த விதைய போய் இந்த வெளிச்சம் பட்ட உடனே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வெளிச்சம் உனக்குள்ள பட்டுச்சுன்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் நீ வில்லியம் மரி பிரான்ஹாமை ப்ராஃபட்டா ஏத்துப்ப. இந்த வெளிச்சம் உனக்குள்ள பட்டுச்சுன்னா அவருக்குள்ள இந்த செஞ்ச எல்லா ஊழியமும் அது இயேசு கிறிஸ்துன்னு பாப்ப. ஏன்னா கிரியை நடப்பிக்கிறது தேவனுடைய கேள்விக்கு இந்த தீர்க்கதரிசி வச்ச எல்லா கேள்விக்கும் யார் தான் வியாக்கணம் கொடுத்தது? அதே தீர்க்கதரிசி மூலமாய் கிரியை மூலமாய் செஞ்சுதான் வியாக்கணம் கொடுத்தார் தேவன். வில்லியம் மரி பிரான்ஹாம் கிட்ட சீவோடியில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் அவர் பதில் சொல்றாரு. பதில் மாத்திரம் சொல்ல, மேசியாவா இருந்தா மேசியா உண்டான வந்தா என்ன அடையாளம் சொல்லும் போது, யோனாவின் குமாரன் சீமோனே நீ பாக்கியவான். வெறும் வாயில மாத்திரம் சொல்லாம கிரியில காண்பிச்சாரு. வலைய இங்க போடு. 70 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நான். 70 வருஷம் ஜஸ்ட் நீ உனக்கு ஒரு 30 இயர்ஸ் தான் ஆகுது. சின்ன பையன் நீ, என் அனுபவம் கூட உனக்கு கிடையாது. நீ சொல்லி நானே கேட்கணும் இல்ல. கேட்டான், கீழ்ப்படிஞ்சான், வலைய போட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன், யோனாவின் குமாரன் சீமோனே என்னும் போது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ரெண்டாவது வலைய வலது பக்கமா போடணும் போட்டான், மீன் எடுத்தான். அவன் லைஃப்ல எங்க மீன் இருக்கும், எப்போ வரும், எந்த இடத்துல போட்டா அதிக மீன்ன்றது பேதுருக்கு தெளிவா தெரியும். ஒரு கையெழுத்து கூட அவனுக்கு போட தெரியாது. குத்து மதிப்பு எத்தனை போடுவான், போ எத்தனை போ 500 ரூபா எடுத்த கூட 300 ரூபாய் எத்தனை போ எண்ணி கூட பார்க்க தெரியாது. கூட குரனை வச்சிருந்தான், அவன் சகோதரன் வச்சுதான் என்றா இது எவ்வளவு தான் எண்ணுவான். அப்படிப்பட்ட பேதுரு அவ்வளவு நாலேஜ் பர்சன். பாருங்கள், வலைய போட்டு சொன்ன மீன் வந்ததை பார்த்துட்டு இவர் சாதாரண நபர் அல்ல, இவர் கண்டிப்பா இவர் மேசியாவா தான் இருப்பார், இவர் கண்டிப்பா தேவனோட குமாரனா தான் இருப்பாரு. அந்த கிரியை பார்த்து தான் கண்டுபிடிச்சான். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். எங்கேயுமே நீ தேவனை பார்க்க வேண்டும் என்றால் கிரியை வைத்து தான் நீ பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ நிக்சன் பெதருக்குள்ள தேவன் இருக்கிறார்ன்றத அவர் சொல்லலாம், எனக்குள்ள இருக்கிறாரு சொல்லலாம். ஆனா நான் எப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவேன் அவர் உண்மையாகிறாரு உத்தமமாகிறாரு, அது ரெண்டாவது தான். ஆனா உடனே நான் கன்ஃபார்ம் ஆனதை நம்ம பண்ண முடியும். ஒரு கண்ணு தெரியாதவங்க, இல்ல கேன்சர் பேஷண்ட், இல்ல ஒரு பிசாசு பிடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கையை வச்சு பொத்துருவோம் பார்த்தியா, அதுக்கப்புறம் அவர் மேல நம்பிக்கை எனக்கு அதிகமாகும். உண்மையில இல்லையா? காரணம் என்ன? கிரியில நான் பார்த்தேன், நான் கிரியில பாக்குறேன். அவரு ஏதோ பண்றாரு, பேய் ஓடுது, ஏதோ ஒண்ணு ஜெபிக்கிறாரு, வியாதி சுகமாகுது, ஏதோ ஒண்ணு பண்றாரு, சிஸ்டிப்பு நடக்குது. அப்ப அவர் சாதாரண நபர் இல்ல, அவருக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்காரு. எனக்கு அந்த நிச்சயம் எப்போ வரும்? நான் கிரியில பார்த்தாதான் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து கிரியில பார்த்து கூட அன்றைக்கு இருந்த பரிசைகள் சதிசைகள் அவர் ஏத்துக்கவே கிடையாது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. இதே செய்தியில பாருங்களேன், 57 வாசிங்கய்யா. கவனியுங்கள். அதே வார்த்தை அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட பிறகும் நாம் இன்றைக்கு அதே போன்ற வழக்கு விசாரணையை கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பாருங்கள், கவனிங்கள். அதே வார்த்தை, அன்னைக்கு வார்த்தை அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. எல்லா ஜனங்களாலும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட பிறகும்
நாம் இன்றைக்கும் அதே போன்ற வழக்கு விசாரணை இருக்கிறோம். பிலாத்து ஒரு ராஜா, ஒரு நாட்டு அரசன், அவன் கிறிஸ்தன் ஏத்துக்கணும். ஆனா யாருக்காக ஏத்துக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க ஏத்துக்கல. வில்லியம் மரி பிரெனாம் ப்ராஃபட்னு அமெரிக்கா ஏத்துக்குச்சு, இந்தியா கூட அவர் ஊழியக்காரன் ஏத்துக்குச்சு. ஆனா இங்க இருக்கிற எந்த சபை ஸ்தாபனங்களும் வில்லியம் மரி பிரெனாம் ஏத்துக்கவே கிடையாது. அன்னைக்கு இருந்த நேரோட ஏத்துக்கினாருப்பா. அவரை நேரோட ஏத்துக்கணும், வாங்க எங்க நாட்டுல வந்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாரு. இந்தியா ஏத்துக்கிச்சு அவர் ஒரு ஊழியக்காரனா. இனி கூட பாருங்களேன், விக்கிபீடியால போட்டு பாருங்களேன், வில்லியம் மரி பிரெனாம் ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்கள் நம்பப்படுகிறார். தீர்க்கதரிசின்னு ஒரு விக்கிபீடியா சொல்லுது. ஆனா ஒரு செவன்த் ப்ராஃபட் சர்ச்சிலோ, ஒரு பெந்தகோஸ்த சபையிலோ, ஒரு ரோமன் கத்தோலிக் சபையிலோ அவர் ஒரு ப்ராஃபட்டா ஏத்துக்கல. பிலாத்து ஏத்துக்கணும் கிறிஸ்துவ. என் மனைவி கூட சொன்னாப்பா, ஏதோ கனவுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்களாம், நீ சொல்லுப்பா நான் விட்டுறேன்ப்பா. சொன்னா இல்லையா? நீ சொல்லுப்பா, நீ கிறிஸ்து தானப்பா, நீ எதோ தப்பா பண்ணல, ஆமான்னு சொல்லுப்பா. இவர் ஆமா சொல்லிதான் விட்டுருப்பான், ஆனா சொல்லல. ஆனா அங்க பரிசேய சதிசர்லாம் நீ கொலை 58 வாசிங்க. அவர்கள் இன்று தெரிந்து கொண்டிருப்பது கொலைபாதகனை மட்டுமல்ல, வார்த்தையை கொள்ளுகிறவனை தான், சரித்திரத்திலேயே முதல் கொலைபாதகனின் கீழ் இருப்பவனையே. அன்றைக்கு பரிசேயர்கள் சபை ஸ்தாபனங்கள் இயேசு என்கிற அந்த வார்த்தை, நின்று கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை மேசியாவை தள்ளிவிட்டு கொலைபாதகனாக இருந்த பரபாசை தெரிந்து கொண்டார்கள். யார் தெரிந்து கொள்ளணும்? சரிப்பா, ஏதோ ஒன்று இயேசு ஏதோ சொல்லிட்டாரு, தனதான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டாருல, நீ உக்காந்து ஆராய்ச்சி பார்த்துருக்கலாம்ல, வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாம்ல, அவர் செஞ்ச ஊழியத்தோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாம்ல. ஆனா நீ அதை பார்க்காம நீ என்ன பண்ணிட்ட? பரபாச விடுதலை கொடுன்ற. அப்போ அவங்க இருதயம் எவ்வளவு கண்ணு மேல ஆயிடுச்சு பாத்தீங்களா? காரணம் என்னன்னா, தீர்க்க தரிசன வசனங்களை, மோசே கொடுத்த நியாய பிரமாணத்தை நீ எப்படா மாத்தி பேசலாம்? இவனோட கோபம் என்ன? இன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள் ஏன் தீர்க்கதரிசி விசுவாசிக்க மாட்டேன்னா, வில்லியம் மரி பிரெனாம் எதுக்குங்க அவர் செய்தி நான் கேட்கணும்? எங்களுக்கு பரிசுத்த வேதம் இருக்கும்போது புதுசா ஒரு புக்கு கொடுத்தா நாங்க எங்க ஏத்துக்கணும்? சேம் அதே ஸ்பிரிட். உண்மையா இல்லையா? எங்களுக்கு மோசே கொடுத்த நியாய பிரமாணம் இருக்கும்போது புதிய ஏற்பாடு எங்களுக்கு எதுக்குன்னு இயேசுவை கொலை பண்ணாங்க. எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே, ரோமன் கத்தோலிக், சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், அந்த எல்லா சர்ச்சை ஸ்தாபனங்களும் எங்களுக்கு பரிசுத்த வேதாகம் இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு இந்த செய்தி புக் இருக்கும்போது இன்னைக்கு வில்லியம் மரி பிரெனாம் கொலை பண்றாங்க. கொலை பண்ணாங்களா இல்லையா? அவரை அன்னைக்கு சிலுவையில் அடிச்சு கொலை பண்ணாங்க, இன்னைக்கு அவர் லாரி ஏற்றி வச்சு வச்சாங்க. அவ்வளவுதான் செஞ்சது எல்லாம். அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசியாக இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணாங்க. இன்னைக்கும் தீர்க்கதரிசியா இருக்கிற வில்லியம் மரி பிரெனாம் அவருக்குள்ள தேவன் இருந்தார், அவர் தேவனாகவே இருந்தார், இவர் தேவன் மூலமாய், இவர் மூலமாய் தேவன் வெளிப்பட்டார். என்ன வித்தியாசம்? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தேவனாகவே வெளிப்பட்டார், வில்லியம் மரி பிரெனாம் தேவன் அவருக்குள்ளாக இருந்து வெளிப்பட்டார். இவ்வளவுதான் வித்தியாசம். சேம் அதே ஆவிகள் கிரியை செய்து. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பரிசேய சதிசேயர்கள் ஊழியத்தை வைத்து பார்க்காமல் எப்படி அவர்களை கொலை செய்தார்களோ, அதே போல நம்முடைய தீர்க்கதரிசிக்குள்ளாக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனோட ஊழியம், லூக்கா 17:30 ஊழியம், இந்த ஊழியம் மிஷனரி, அந்த மினிஸ்ட்ரி நடக்கும் போது அதை கண்டு கொள்ளாமல் அவரை தீர்க்கதரிசியும், நான் சாராய குடும்பத்துக்கு பிறந்தவனே, 2 பொண்டாட்டிக்காரன், என்னென்ன விமர்சனம் வச்சாங்க தீர்க்கதரிசிக்கு. ஆனா அது காது குத்தலாம் கேட்கல. நீ என்ன பண்ணாலும் சொல்லிட்டு போ. சொற்ப ஜனம் அவர் பிலீவ் பண்ணிச்சு. இன்றைக்கு தீர்க்கதரிசி கடந்து போய் 60 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அன்றைக்கு இருந்த ஜனங்க கூட அவரை குறித்து பேசியிருக்க மாட்டாங்க, இந்த செய்தியை மேட்ச் பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வெறும் அடையாள அற்புதத்துக்காக ஓடி வந்த ஜனங்கள். ஆனா இன்னைக்கு மனவாட்டி மாத்திரமே எலியேசர் யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் செஞ்ச ஊழியத்தை வச்சு, தீர்க்கதரிசி செஞ்ச ஊழியங்களை வைத்து பார்க்கும்போது இது சாதாரண ஒரு மனிதன் அல்ல, இது செஞ்சது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து. இதோட அடையாளம், இது இயேசு கிறிஸ்துவோட அடையாளம். இருதயத்தை ரகசியத்தை சொல்றது இது இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கும். மரித்தோர உயிரோட எழுப்புது இது இயேசு கிறிஸ்துவா தான் இருக்கும். ஐயா 57வது பேரால படிச்சீங்களா? இயேசு கிறிஸ்து ஏற்று. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. பரிசுத்த யோவான் 14:12 என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிறகு 2000 வருஷமா மரித்தோர் உயிரோட எழுப்பினதா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை அவர் சொல்லும்போது தேவகுமாரனா இல்ல. இந்த வசனத்தை அவர் சொல்லும்போது என்ன குமாரனா இருந்தாரு? மனுஷகுமாரனா இருந்தாரு. பாருங்க,
பாருங்க, எபிரேயர் 13:8 சொல்லும் போது அவர் தேவகுமாரனா இருந்தாரு. ஆனால் மத்தேயு பரிசுத்த யோவான் 14:12 சொல்லும் போது அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். பவுல் சொல்லும் போது அவர் தேவகுமாரனாக இருந்தார். ஆனால் யோவான் 14:12 சொல்லும் போது என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான். அப்போ ஒரு கிரியை செய்து அது யாருன்னா வில்லியம் மரிய பிரணாம் அல்ல, அது நிக்சன் அல்ல, அது மனோவா அல்ல, அது ஜோஷுவா அல்ல, அது என்ன செல்வராணி சகோதரி அல்ல, அது தானும் என்கிற வார்த்தை. அது அவன் அல்ல, அது நானே செய்கிறேன். அது இயேசு கிறிஸ்துவா தான் இந்த செய்ய முடியும். உயிரோட எழுப்பது யாரோட வேலை தான்? நாட் ப்ராஃபட்டோட வேலை இல்ல, அது இயேசு கிறிஸ்துவோட வேலை. அணிலே உண்டா கடவுள் சொல்றதுனா ப்ராஃபட், ஆனா கிரியில செஞ்சது இயேசு கிறிஸ்து. பிரைஸ்லாம். பனி போயிலே திரும்பி போன்னு சொல்லும்போது சொன்னது இயேசு கிறிஸ்து, ஆனா செஞ்சது சொன்னது வில்லியம் மரிய பிரணாம், செஞ்சது இயேசு கிறிஸ்து. சோ அதே ஆவி இன்னைக்கு மனவாட்டியாக உனக்குள்ள வந்துட்டு சேம் அவரே தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வார்த்தை. ஒரு சரீரம் தேவை. அன்றைக்கு இயேசு சரீரம், இன்றைக்கு வில்லியம் மரிய பிரணாம் சரீரம், இப்போது மனவாட்டியாக நம்முடைய சரீரம். அல்லேலூயா. நாமும் அந்த இந்த பிலாத்தோட கான்செப்ட்ல இருக்கிற மாதிரி இன்னைக்கு பிலாத்தோ இருக்கிறான், சபை இன்னைக்கு அரசாங்கமும் இருக்குது, பரிசேயர் ஸ்தாபனமும் இருக்குது, இன்னைக்கு நாமளும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? அந்த வழக்கு விசாரணை இப்போது நாம் இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ஐயா வாசிங்க. நிக்சன் ஐயா செய்தி புக்ல ஆ 102 வாசிங்க. அவர் யாருடைய உதவியுமின்றி தாமே வியாக்கியானம் செய்கிறார். அவருக்கு எந்த ஒரு மனுஷ தெய்வம் தேவையே கிடையாது. யாருடைய உதவியும் அவருக்கு தேவையே கிடையாது. அவர் பிரணாமோட உதவி அவருக்கு தேவையில்லை. உன் உதவி, யாம் உதவி, யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. அவர் தாமே வியாக்கியானம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து யாருடைய உதவி அவருக்கு தேவையே கிடையாதுங்க. அவரே தன் வியாக்கியானம் செய்கிறார். அடுத்ததுங்க சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தர்ரா, நான் கர்த்தர் இருக்கும்போது எனக்கு யாரோட தயவு எனக்கு தேவை? வாசிங்க. நான் தான் அதை நட்டேன், யாரும் அதை என்னுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ளாதபடி இரவும் பகலும் அதற்கு நீர் பாய்ச்சுவேன். யார் அதை பறிச்சுக்க முடியும்? யார் சொந்த கொண்டாட முடியும்? வில்லியம் மரிய பிரணாம் சொந்த கொண்டாட முடியுமா? இல்ல நீ நான் சொந்த கொண்டாட முடியுமா? நிக்சன் ஐயா சொந்த கொண்டாட முடியுமா? நான் சொந்த கொண்டாட முடியுமா? இதெல்லாம் செஞ்சேன் பாரு, என் பெத்த பேரை பாரு, நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நான் பெருமை கொண்டாட முடியுமா? நட்டது அவரு. எதை நட்டாரா? அந்த விதையை நமக்குள்ள நட்டது அவரு. வில்லியம் மரிய பிரணாமுக்குள்ள நட்டது அவரு. அந்த நட்டத 3 இரவும் பகலும் 24 hours அவர் தான் நீர் பாய்ச்சினவர். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல அருமையா இருக்கும் பாருங்க அந்த வசனம். வாசிங்க இங்கிலீஷ்ல. I am the Lord. He said I planted, I will water. Yes. Day and night. Yes. Lest some should pluck it from my hand. அதோடு அவர் வேத வாக்கியத்தில் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும்படி to perform it, அதை விழிப்போடு கருத்தாய் கவனித்துக் கொண்டே இருந்தார் என்று கூறியிருக்கிறார். அதை நிறைவேற்றுதல், perform என்பது அதை நிறைவேற்றுவதாகும். யாருக்கு? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. யார் காணும்படி அது அனுப்பப்பட்டதோ, இன்னும் சரியாக சொன்னால் யார் அதை காணும்படி அனுப்பப்பட்டதோ அவர்களுக்கு அதை வெளிப்படுத்துவதாகும். யார் காணும்படி அனுப்பப்பட்டதோ, யார் காணும்படி அனுப்பப்பட்டதோ, யார் அதை காணும்படி அனுப்பப்பட்டதோ அவர்களுக்கு அவர் அதை நிறைவேற்றுகிறார். பெர்ஃபார்ம்ஸ். யாருக்கு அதை கொடுத்ததோ அவங்க தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். உனக்கு தான் அது கொடுத்திருக்கிறார், நீ தான் அந்த பெர்ஃபார்மர். அவரே டைரக்டா நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் இன்னைக்கு என்னவா இருக்கிறார்? ஆவியாக இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை பெர்ஃபார்ம் பண்ணணும். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இது எல்லாம் கஷ்டப்படுறது ஒரு டைரக்டர். நோட் பேப்பர்ல எழுதுவாரு, ஆனா பேர் வந்து யார் வாங்கி போவா? யார் வாங்கி போவா பேரு? உண்மைங்களா? கதை ஒருத்தர் எழுதுவாரு. இப்போ அதே போலதான் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஆஃப் ஸ்கிரீன் சொல்லுவாங்க. அது பேரு என்ன சொல்லுவாங்க? திரை மறைவு.
திரைமறைவுக்கு பின்னாடி கிறிஸ்து மறைஞ்சிருக்கிறாரு. கிறிஸ்து தம்மோட சொந்த வார்த்தையில மறைஞ்சிருக்கிறாரு. ஆனா எப்படி வெளிப்படுத்துவார்னா நிக்சன் மூலியமா தான் வெளிப்படுத்துவார். உன் மூலியமா என் மூலியமா தான் தன்னை வெளிப்படுத்துவார். அதுதான் என்ன சொல்றாரு 7 சீல்ல முதல் காரியம்னா முதல் அத்தியாகமும் தேவன் எளிமையில மறைந்திருந்து மறைஞ்சிருக்கிறாரா கிறிஸ்து உனக்குள்ள எனக்குள்ள. எப்படி வெளிப்படுத்துவார்னா உன் ஜீவியம், உன் பேச்சு, உன் செயல், உன்னோட ஆக்டிவிட்டி, உன்னுடைய வாழ்க்கை முறை, உன்னுடைய கிரியை, உன் மூலமா தெய்வீக சூழ்நிலை நடக்கணும், உன் மூலமா அடையாள அற்புதம் நடக்கணும், உன் மூலமா சிஸ்டிப்பு நடக்கணும். இது எல்லாமே தேவன் உனக்குள்ள மறைஞ்சிருந்தா இதெல்லாம் நடக்கணும். நீ மறைச்சு வச்சிருக்கணும் அவரை. எனக்குள்ள தேவன் இருக்கிறாரு பாரு பாருனா அப்படி இல்ல, உனக்குள்ள மறைஞ்சிருந்தா தான் உன் மூலமா வெளிப்படுவார். பிரைஸ்லா. தீர்க்கதரிசி அவ்வளோ ஒரு ஸ்தானத்துல இருந்து கூட எங்குமே சகோதரர் நெவிலோடைய பிரசங்கத்தை மெச்சுக்கொள்றார். ஒரு ப்ராஃபட்டுங்க, ஒரு தீர்க்கதரிசி, எல்லா தரிசனம் தேவன் அவர் மூலமா வெளிப்படுத்தின அந்த சரீரம் எங்கேயும் தன்னை காலர் தூக்கவே கிடையாது. ஏன்னா கிறிஸ்து உண்மையா ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அவன் ஜப்பம் அடிக்கவே மாட்டான், தன்னை பெருமை பேசவே மாட்டான், தன்னை எப்பவுமே தாழ்த்திப்பான். நான் ஒன்றுமே அதத்திலே சொன்னாரு, நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவினர். எதுக்காக சொல்றாருன்னா தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்துறாரு. ஏன்னா அவர் லைவ்ல இருக்கும்போது அவர் கிறிஸ்துன்னு சொல்லிட்டாங்க, அவர் இயேசுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் சொல்றாரு, என் சரீரத்தை பார்த்து கிறிஸ்துன்னு சொல்லாதப்பா, நான் செஞ்ச ஊழியத்தை பார்த்து சொல்லு. ஏன்னா தேவனுடைய எல்லா கேள்விக்கும் வியாக்கானி நான் செய்யற ஊழியத்தை பாரு, என்ன பார்க்காது. ஜஸ்ட் நான் ஒரு பிஎம்ன்றாரு. என்ன சொல்றாரு? போஸ்ட்மேன். நான் கொண்டு வந்திருக்கிற லெட்டரை பாரு. நீ என்ன பார்த்து நான் தான் அந்த லெட்டருக்குரிய நபர்னு என்ன நினைச்சுக்காத. யாரோ ஒருத்தர் குத்தாரு, நான் அவங்ககிட்ட கொடுக்க வந்தேன், அவ்வளவு. ஜஸ்ட் பார்த்த பிஎம்ன்றாரு, போஸ்ட்மேன் வில்லியம் மரி பிரானம். அல்லேலூயா. அந்த போஸ்ட்மேனுக்குள்ள தான் இந்த லெட்டர் நம்மளுக்கு கிடைச்சது. அவருக்குள்ள இருந்து தான் நம்மளுக்கு கிடைச்சது. அவருக்கு உள்ள வந்தது, அவருக்குள்ள இருந்து நம்மளுக்கு இந்த லெட்டர் கிடைச்சது. இந்த செய்தி தான் இந்த நாளுக்குரிய தேவனாக இருக்கிறது, இந்த நாளுக்குரிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறது. பிரைஸ்லா. அல்லேலூயா. மீத நேரத்தை நம்முடைய சகோதரர் நிக்சன் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்குவாங்க. உங்க சாட்சி சொல்லுங்க, உங்க சாட்சியை சொல்லுங்க. ஒரு நிக்சன் அவர்கள் நம்ம தன்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்வார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. God bless you. Yes. பரிசுத்தமான தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்தவான் ரூபத்தில் எங்களுக்குள் வாசமாக இருக்கிற மனவாளனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புவோம். தேவனே, பரிசுத்தவாயான தேவன் நாமே இந்த நேரத்தில் சகோதர சகோதரிக்கு ஒரு சாட்சியை அறிவிக்க தேவன் கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்றாங்க. ஆமென். நான் சாட்சி 30 இயர்ஸா செய்தில் இருக்கேன். இது வரைக்கும் எங்கேயுமே நான் சாட்சி சொன்னதே இல்லை. ரொம்பவும் நான் பிரசங்கம் ஒரு டைம் 2 டைம் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், பிரசங்கம் பண்ணதில்லை. பட் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படி தேவன் ஏதாவது சகோதரன் மத்தியிலையோ எங்கேயோ வேலை ஸ்தலத்திலையோ மற்ற இடத்துலையோ பண்ணும்போது சுவிசேஷத்தை சொல்லியிருக்கேன், அங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் சாட்சி. நாங்கள் சபை முறையெல்லாம் நின்று பேசுனதில்லை, எனக்கு புத்தகம்லாம் ரொம்ப பண்ண தெரியாது. எனக்கு சகோதரருடைய செய்தி அவருடைய போடுறது, இந்த ஸ்ட்ரீட்டில் நின்று பிரசங்கம் பண்ணால தேவன் எனக்கு வந்து ஒரு டச்சாக ரொம்ப ஆவிக்குரிய காரியங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து எப்போதுமே அந்த குரூப்பில் இருக்கும்போது சகோதரர் போடும்போது பார்த்து லைக் பண்ணுவேன், ரொம்ப பிடிக்கும். என்ன எப்படி ஆண்டவர் செய்திக்குள்ளே கொண்டு வந்தார்னா, ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி ஃபாதர் மாதிரி எல்லாமே ஏஎல்சி ஃபேமிலி தான். காலையில் 8:30க்கு சர்ச்சு, அப்புறம் 10 o'clock வந்துடும், அவ்வளோதான் தெரியும். சர்ச்சுக்கு போவோம், வரும், வேற ஒன்றும் கிறிஸ்தவ பற்றி தெரியாது, பைபிள் கூட எடுத்துகிட்டு போக மாட்டேன். அப்புறம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருந்த ஒருத்தர் வந்து பைபிள் நல்லா படிப்பார், அவரும் ஏஎல்சி. வானா பைபிளை குறித்து நிறைய உனக்கு சொல்லித்தரேன் வசனம் நான் சொல்லி கூப்பிடுவார். இப்போ நான் வந்து அப்போ 9th படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அவர்கிட்ட போகும்போது வசனம்லாம் போகிறேன், என்னென்ன வசனம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னோடனே பைபிள் எடுக்க ஆரம்பிச்சு. அப்போ தான் பைபிளில் சொல்லுவார், பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ நம்ம அதை செய்யணும்டா அப்படின்வார். அதை எனக்கு ரொம்ப பைபிள் இருக்க சொல்கிறத செய்யறது ரொம்ப விருப்பம் தானே. அப்படியா அங்கிள்னு தான் கூப்பிடுவேன். தலைக்கு எண்ணெயே போட மாட்டேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எண்ணெய் போடாமல் இருக்கு அப்படின்னு. இல்லை, எனக்கு எண்ணெய் பிடிக்காது.
எவ்வளோன்னு சொல்லி பைபிள் எடுத்து எண்ணெயை போட்டுருக்குன்னு சொல்லி ஒரு வசனத்தை காமிச்சார். அன்னைக்கு எண்ணெய் போட ஆரம்பிச்சார். அதுல இருந்து அந்த மாதிரி தேவன் ஆரம்பத்துல அந்த பைபிள்ல என்ன இருக்கோ அதை செய்யணுன்ற ஒரு இதை ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெயில தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் அந்த சகோதரர் என்ன பண்ணாரு, ஒரு சில இடத்துக்குலாம் ப்ரேயர் பண்ண கூப்பிட்டு போவார். மைன்ஸ் மேடு இருக்கும், நாங்களாம் நெய்வேலி மைன்ஸ் கறி வெட்டுற இடத்துல தான் இருக்கும். ஸோ அந்த மேட்டில் போய் நின்று யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே நின்று போய் ப்ரேயர் பண்ணுவோம். இப்படியே ப்ரேயர் பண்ணுறது அவர் ஏஎல்சிக்கு போவார். அவர் கூட என்னை கூப்பிட்டு போவார், எங்கேயாவது சபையில் போய் மெசேஜ் கொடுத்து கூப்பிட்டு போவார். இப்படியே இருந்தது. அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆனோடனே நான் பெட்ரோல் பங்க்கில் வந்து பில்லில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து பிகாம்னு ஒரு அந்த ஸ்டடி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு டியூஷன் வாத்தியார் வந்து ஆசீர்வாதம்னு பேர், அவர்கிட்ட போய் நான் டியூஷன் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தனிப்பட்ட முறையில் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுவேன், போவேன், வருவேன். மற்றபடி எல்லாம் ரொம்பவும் கிறிஸ்தவ லைனில் இன்வால்மெண்ட்டு கிடையாது. இப்படி இருக்கும்போது அந்த சார் என்ன பண்ணாரு, ஞானஸ்நானம் எடுத்துட்டியாடான்னா, ஏஎல்சியில் கொடுத்தாங்களே குழந்தை ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் அப்படின்னா டேய் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா பல்லவத்துக்கு போக முடியும் அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க? ஆமாண்ணா, வேதத்தில் எல்லாம் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துருக்காங்க. இப்போ ஆர்சி இவங்கெல்லாம் முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கறதில்ல, அதனால முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும்டா அப்படின்னா. அந்த வார்த்தை எனக்குள்ள அப்படியே ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. சரின்னு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் டியூஷன் படித்தேன், அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இருந்த இடத்துல எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு தெரிஞ்ச ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலியோடைய பொண்ணு மேரேஜ் ஆகி அவங்க ஹஸ்பண்டு சென்னையிலேருந்து நெய்வேலிக்கு வந்திருக்காரு. அவரு ஒரு இந்த செய்தியில் உள்ள ஊழியக்கார், எனக்கு தெரியாது. நான் பெட்ரோல் பங்கில் வேலை செய்யறதுனால எங்கள் பெட்ரோல் பங்க் வந்து ஒரு அசோசியேஷன், அதனால் எப்போ போனாலும் பெட்ரோல் க்யூராக இருக்கும். எந்த கலெக்டர்னாலும் க்யூ நிறையா இருக்கும். எப்போ போனாலும் ஒரு 20-30 பேர் லைனில் நின்றுட்டு இருப்பான். அதனால அந்த தெரிஞ்ச ஃபேமிலியில் இருக்க அந்த பெண் வீட்டுக்காரன் சொல்லியிருக்காங்க, நீங்கள் பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா சீக்கிரமாக பெட்ரோல் போட்டு வர மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, அதனால் அவர் பேரை போய் நீங்கள் சொல்லுங்கள், அவர்கிட்ட சந்திச்சிங்க, உங்களுக்கு பழக்கப்படுத்தி வச்சிங்க, நீங்கள் போயிட்டு வரலாம், சீக்கிரமாக பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் பேர் வந்து சாமுவேல் சந்திரசேகர் பேர். அவரும் இந்த செய்தியில் இருந்தது. ஒரு நாள் வர்றார், வந்த உடனே இங்கே நிக்சன் யாருன்னு சொல்லி என்கிட்டே வந்து கேட்குறாரு. நான் தான் புதர் நிக்சன் அப்படின்னு. நீங்கள் யாரும் புதர்? நான் உங்களுக்கு எஸ்தர் தெரியுமா அப்படின்னு. ஆமாம், எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருந்தாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்டு, இப்போ தான் மேரேஜ் ஆகி புதுசாக வந்திருக்கேன். அப்படியா? ப்ரைஸ்லாம் அவர் அடுத்தோடனே எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா ஏஎல்சிக்கு போகிறேன் புதர் அப்படின்னு. ஏன்னா சபைன்னு கேட்டோடனே சொன்னோடனே அதெல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம். உடனே நான் என்ன பண்ண, நீங்கள் எந்த சபைக்கு போறீங்க? எனக்கு எந்த சபையும் கிடையாது. சபையே இல்லையா? நம்ம சபைக்குடி வந்தோம்னு சொல்லியிருக்காரு பவுல் சொல்லியிருக்காரு, நீங்கள் எந்த சபைக்குமே போறது இல்லைன்றீங்களே அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, எந்த சபையை குறித்து சொல்லியிருக்காரு, வேதத்தில் காட்டுங்க அப்படின்னு. அப்போ வந்து வேதாகமத்தில் எதுவுமே எனக்கு என்னால் உடனே காட்ட முடியல, அதை பற்றி சொல்லவும் முடியல. அப்போ என்ன பண்ணாரு, நான் வேதத்தை கையில் எடுக்கிறேன், அது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வெக்கமாக ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லை அதனால என்ன, ஏன்னா பெட்ரோல் பங்கில் ஒரு 50 பேர் கூடியிருக்கேன், பெட்ரோலும் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன், நான் வார்த்தையை கையில் எடுத்தால் நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எடுக்க போதுனோடனே எடுத்து அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு காமிச்சார். முதல்ல அதான் படிச்சு காமிச்சார். இதுதான் அப்படின்னா எனக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை படிக்கும் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சாதாரணமாக அவர் படிக்கிறான்னு நினச்சிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி மனசுக்குள்ள என்னன்னா, இந்த முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும்ன்றது இல்லை, அப்படிதான் நீங்கெல்லாம் எப்படி ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க அப்படின்னு. நான் முழுக்க ஞானஸ்நானம் தான் கொடுப்போம் அப்படி சொன்னார். அப்போ எந்த நாமத்தினாலும் கொடுக்கலாம் அதெல்லாம் கேட்கல. இப்போ முழுக்க ஞானஸ்நானம் கொடுப்பீங்க நீங்கள், ஏன்னா முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரிசுத்த ஆவியை பெற முடியும் அப்படின்ற ஒரு அந்த விசுவாசம் அந்த நேரத்தில் தான் ஏற்கனவே அந்த சார் மூலியமா எனக்கு கிடைச்சதா. அப்போ நீங்கள் முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். ஆமாம், நான் முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருவேன் அப்படின்னாரு. அப்படியே சரிங்க நான் சொல்கிறேன் பதர். ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் அந்த இதெல்லாம் எனக்கு முழுக்க ஞானஸ்நானம் மட்டும்தான் என் மனசில் இருக்குதா. அப்புறம் என்ன பண்ணேன், நான் சொல்கிறேன் பதர், நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே ஆண்டவர்கிட்ட என்ன, ஆண்டவரே ஞானஸ்நானம் வந்து முழுக்க ஞானஸ்நானம் சொல்கிறாங்க, ஏஎல்சி எல்லாம் கொடுக்கல, வேறு எங்கேயும் கொடுக்கல, நான் என்ன எடுக்கட்டும் ஆண்டவர் இந்த ஞானஸ்நானத்தை அப்படின்னு சொல்லி ஒரு 3 டேஸாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். தனிப்பட்ட எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது, நான் மட்டும் தனியாக ஒரு ரூமில் போயிட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கேன். கேட்கும்போது
ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டேன் நானே பர்சனலா. இது இந்த சைனுன்னா நான் ஞாசம் எடுத்துக்கிறேன் ஆண்டவர், இதுன்னா நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தோடனே அந்த ஞாசம் எடுத்துக்கோன்ற ஒரு சைன் கொடுத்தாரு. அந்த சகோதரர் ஃபோன் பண்ணேன். உடனே அந்த குரு அவங்க அப்படியே எல்லாம் வந்துட்டாங்க. ஒரு 3 பேர் வந்து என்னை கூப்பிட்டுட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு போயிட்டு ஏரியில் வச்சு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. ஞானஸ்தானம் கொடுத்த உடனே அந்த அடுத்தது வெளியே வந்த உடனே அவங்க ரூமுக்கு இதுக்கு வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு கையில் ப்ராஃபட் மெசேஜ் கொடுத்தாங்க. கொடுத்து அந்த தீர்க்கதரிசியோடைய மெசேஜ் கொடுத்தோம். என்ன இதுதான் தேவனுடைய வார்த்தை, நீங்கள் இதை தியானிங்க அப்படின்னா அப்படியே சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வீட்டில் போயிட்டு படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிச்ச உடனே தேவன் இறங்கி பசுதான் கிரியை செஞ்ச லைஃப்ல செய்தி புக்கு கொடுத்தாரு. 2 நாள்ல முடிச்சுட்டேன். பிரதர் செய்தி வேணும் திருப்பி கொடுத்தாரு. கொடுத்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து பைபிள் ட்ரஸ்ட்னு தான் இருந்தது, பிரானாம் குட் நியூஸ் சொசைட்டி. அதுல இருந்த ஒரு செட்டு எனக்கு தயானந்த பிரதர் ஆச்சு வாங்கி கொடுத்து அதுல எல்லா மெசேஜுமே படிச்சேன். செஞ்சாரு. அதுக்கப்புறம் தான் அப்படிதான் என்ன தேவன் வளர்த்தார் செய்திக்குள்ள. பசுத்தாவை இன்ன வரைக்கும் தேவனுடைய கிருபையினால எந்த விதமான டாக்டரின்குள்ளேயும் தேவன் என்ன அலோவ் பண்ணவே இல்லை. சகோதரர்கள்லாம் அவைக்குரிய வளர்ச்சியில் இல்லை இது இப்படி தான் பண்ணணும், அதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, நமக்கு வந்துருச்சு, இது போயிடுச்சு அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், கேட்டுட்டு பசுத்தான் கைட் பண்ணால் அதை பண்ணுவேன், கேட்டா போயிடும். ஏன்னா ஒவ்வொரு காரியம் எந்த காரியம் வந்தாலும் எனக்கு பசுத்தான் கைட் பண்றது தான் முக்கியமா போகும். தனிப்பட்ட முறையில வளர்ச்சி இல்லைன்னா நம்ம போய் சேரவே முடியாது. எப்போதுமே தனிப்பட்ட முறை வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஆண்டவருடைய கிருபையில இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய சாட்சி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நம்மளும் எழுந்திருக்கலாம். ஒரு பாடலை பாடும்போது நம் தேவனுக்கு என்று காணிக்கை செலுத்தும். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்த்து ஆறுதல் அடைந்திடுவோ, ஆனந்தம் பாடி அன்பரை சேர்த்து ஆறுதல் அடைந்திடுவோ. அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோ, அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோ. சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே, அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே.
எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். சிங்காரவே சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். கண்களை மூடுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த கால வேளையிலே தேவனே, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியாக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக, ஆண்டவரே மரித்த தேவன் அல்ல இன்றைக்கும் ஜீவிக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தேவனே நாங்கள் பாடும்படியாக நேர்த்த அந்த நாளுக்காகவும் ஆண்டவரே இந்த நேரத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே அந்த நட்சத்திரத்தை ஆண்டவரே பின்பற்றி வந்து கொண்டது கர்த்தாவே, அந்த மக்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை கொடுத்தீர் கர்த்தாவே. அதே போல எங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா காலத்திலும் உம்முடைய பிள்ளைகளை போஷிப்பதற்காகவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்காகவும் தேவனே உம்முடைய பாதையிலே எங்களை அழைத்து கொண்டு வருவதற்காகவும் எப்போதும் ஒரு நட்சத்திரத்தை அனுப்புகிற தேவன் ஆண்டவரே. இந்த முடிவின் காலத்தில் எங்களுக்காக ஒரு நட்சத்திரத்தை அனுப்பி கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தாபனத்தின் பக்கம் ஆண்டவரே போய் கொடுத்த எங்களை கர்த்தாவே, மரணத்தின் பக்கம் போய் கொடுத்த எங்களை வார்த்தையின் பக்கமாக ஜீவனின் பக்கமாக கர்த்தாவே அந்த நட்சத்திரத்தை கண்டு விசுவாசிக்கும்படியாக தேவனே உம்முடைய விசுவாசத்தை நீர் எங்களுக்குள் வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாவன அந்த விசுவாசத்தை பார்த்தும் அதை ஆண்டவரே மறுதலித்து விட்டது கர்த்தாவே, அதை கடந்து வேறு வழியை போகிவிட்டது ஆண்டவரே. ஆனால் அந்த சிறு கூட்டத்தை கர்த்தாவே, இந்த சிறு மந்தை அது ஆண்டவரே நட்சத்திரை கர்த்தாவே விசுவாசிக்கும்படியாக ஆண்டவரே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அந்த நட்சத்திரம் எங்கெல்லாம் போகிறதோ எங்கெல்லாம் எங்களை வழிநடத்துகிறதோ அதன் பக்கமாக எங்களை வழிநடத்தி கொண்டு என் தேவனே நீர் கொண்டு போனதுக்காக நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த செய்தியை விசுவாசிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை முன்குறித்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்கள் அநேகமா இருந்தாலும் இதோ தெரிந்து கொள்ளப்பட்ட சிலராய் இருந்தாலும் கர்த்தாவே, இது மனவாட்டிக்காய் எங்களை சொற்ப ஜனமாய் நீர் தெரிந்து கொண்டீர் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஜீவிக்கிற தேவனை காணும்படியாக வார்த்தையாய் வெளிப்பட்ட தேவன் இப்போது எங்க இருக்கிறார் என்பதை கர்த்தாவே நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக நீர் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இப்போதும் இங் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறீர். இப்போதும் தேவன் எளிமையில் மறைந்திருந்து ஆண்டவரே எந்த ஆடம்பரமானதில் தேவன் இல்லை என்பதை ஆண்டவரே நிரூபித்திருக்கத்தாவே. நீ ஸ்தாபனத்தில் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே நீ கோட்பாடுகளில் மத சம்பந்தமான காரியத்தில் இல்லை. தேவன் எளிமையான ஒரு சரியத்துக்குள்ளாக, படிப்பறிவில்லாத ஒரு சரியத்துக்குள்ளாக, தாழ்மையுள்ள ஒரு சரியத்துக்குள்ளாக நீர் மறைந்திருந்த தேவன், எங்கள் தீர்க்கதரிசிக்குள்ளாய் மறைந்திருந்த தேவன் இப்போது கர்த்தாவே இந்த எளிய மக்களாக எங்களுக்குள்ளாக நீர் மறைந்திருக்கிறது என்பதோட வார்த்தை மூலமாக நீ நிரூபித்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய வெளியேறப்பட்ட சமாதானம், கிருபை, இரக்கம், தயவு ஒவ்வொரு மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோட சபைக்கு வந்தார்களோ இதோ அந்த நோக்கத்தை ஒவ்வொரு பெற்றுக்கொண்டு போகட்டும் ஆண்டவரே. தேவைகளோடு வந்திருந்தால் தேவைகளை பெற்றுக்கொண்டு போகட்டும். பலவீனமாய் வந்திருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பலவீனங்கள் நீங்கி பலனோடு போகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் வந்தால் அங்கே சூழ்நிலை மாறக்கூடியதை நாம் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ சமாரியத்தை சந்திக்கும் போது அங்க சூழ்நிலை மாறினது கர்த்தாவே. நீ பெருமடுவுள்ள ஸ்திரியை சந்திக்கும் போது அங்க சூழ்நிலை மாறினது கர்த்தாவே. இதோ எங்க சூழ்நிலை மாற்றப்படத்தக்கதாக எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களை மாற்றி கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை பலப்படுத்துறது, இந்த வார்த்தைகளை உற்சாகப்படுத்துது கர்த்தாவே. இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உங்களுடைய வார்த்தை மாத்திரமும் ஒழியாது. அந்த வார்த்தையை நாங்கள் தரித்துக் கொள்ளும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அந்த சகோதர கர்த்தாவே, சகோதர குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவரையும் அவர் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
கரம் கிருபை இரக்கம் தயவோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசிகளோட சகோதர சகோதரி ஒவ்வொருவரோட கரம் இருக்கட்டும் அப்பா. இதோ இறைவன் ஆண்டவரே ராபோஜன ஆராதனைக்கு நீங்க தகுதிப்படுத்துங்க, ராபோஜனத்துக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. சாந்த நடக்க போற ஆராதனைக்காக தேவனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆயத்தமாக பயபக்தியோடு கர்த்தாவே, பரிசுத்த ஆவியோடு பயபக்தியோடு கர்த்தாவே அந்த ஆராதனை அனுசரிக்க தேவன் எங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தை கொடுத்த பேப்பர் வல்லமையா பயன்படுத்தி ஆஸ்வதிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதியான காரணம் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விலையேற பெற்ற எங்க விலமதிக்க முடியாத ஜெயம் கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென்.